எப்பயுமே பல பேர் என்கிட்ட பேசுவாங்க, கவுன்சிலிங் வரும்போது கூட கேட்பாங்க. நான் ரொம்ப சிக்கல்ல இருக்கேன், ஒரு நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு பிரச்சனைகளே பேசிட்டு இருக்கீங்க. சரி, பிரச்சனைகள் எப்பயுமே இருந்திருக்கும், நம்ம சந்தோஷமும் இருந்திருக்கும். ஆனா நம்ம எப்பயுமே பிரச்சனைகளை திருப்பி திருப்பி பேசுறப்ப நம்ம மைண்டுக்கே பிரெயினுக்கே நாம என்ன பண்றோம், அந்த செய்தியை மட்டும் உள்ள கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த செய்தியை உள்வாங்கிட்டே இருந்தா பிரெயின் என்ன பண்ணா அந்த நெட்வொர்க்கை தான் கிரியேட் பண்ணும். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னெல்லாம் நம்ம ஜாலியா இருந்தோம், என்னெல்லாம் அனுபவிச்சோம், அதை ரீகலெக்ட் பண்ணும் போது அந்த மெசேஜை திருப்பி கொடுக்குறோம் பிரெயினுக்கு. நம்ம திருப்பி கொடுக்கும் போது என்ன, பிரெயினோட நெட்வொர்க்ல வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியான விஷயங்களை திருப்பி திருப்பி பதியும் போது பிரெயினோட ப்ராசஸ் அது சுத்தி போடும். அப்ப அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர எனர்ஜி கொடுக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை தாண்டி அதை மறந்துடுவோம், தாண்டி வருவோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி ஒரு வீடியோ பண்ணி உங்களோட வாழ்வியல் தொகுப்பை ஒரு வருஷத்துல என்ன பண்ணீங்கன்றத சொல்லும் போது இது வந்து ஒரு உத்வேகம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், இது ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெக்கார்ட் மாதிரி எல்லாருக்குமே ஒரு தோணும் இல்லையா? நான் பலமுறை சிந்திப்பேன், பலமுறை வச்சுக்கேன். போன முறை கூட நாம என்னெல்லாம் பண்ணோன்றதை எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் எடுத்து வச்சிருக்கேன். என் டைரியில இருக்கும், நான் ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணேன், எங்க போனோம், பர்சனலா எங்க போனோம், இந்த மாதிரி மைண்ட் யுவர் மைண்ட் மீட்டிங் என்ன பண்ணேன், எல்லாமே என் டைரியில எழுதி வச்சிருப்பேன் நான் ரெகுலரா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணா நல்லா இருக்கும். இதை பார்க்கறவங்களுக்கு நாம எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்றத அந்த உணர்வை கொடுக்கும். நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கோம், அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு உணர்வு கொடுக்கும். நாமளும் திரும்பி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நிகழ்ச்சி பண்ண. நீங்க மிக சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. ஒரு வழி காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு வருடம் அப்படியே கடகட கடகடன்னு ஓடிடுது. 25 இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. ஜனவரி மாசம் வந்த மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் அடுத்து ஜனவரி வந்துருச்சு. இந்த ஒரு வருடத்துல நாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். நிறைய நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம். ஒரு வருஷம் அப்படின்றது ஓடினாலும் நமக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருக்கும். அதுல வாழ்க்கைன்னா நமக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கும்ன்றது இயல்பு. ஆனா அதுல இந்த ஒரு வருஷத்துல நாம எப்படி எல்லாம் ஜாலியா இருக்கும், என்னெல்லாம் எங்கெல்லாம் டூர் போனோம், என்னெல்லாம் பார்ட்டி அட்டன் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பல நிகழ்வுகள் இருக்கும், நிறைய இருக்கும் நமக்கு. மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இருக்கும். புதுசா ஆளுங்களை பார்த்துருப்போம், ஃபேமிலியோட நிறைய கனெக்ட் பண்ணி வெளியில போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி அசை போடும் போது அதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது இல்லையா? அந்த மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இருக்கும். சிறப்பான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான தருணங்கள். அந்த விஷயத்துல நாம என்ன ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பார்க்கறதுல நமக்கு இப்போ 2 பேர் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 15 நிமிஷம் நேரம் கொடுத்ததுனால நான் நேரம் எல்லாரும் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாத பேர் கொடுக்க சொன்னேன். அவங்க இதுல வந்து ஏன்னா போன மீட்டிங் வந்தப்போ அவங்களுக்கு பேர் கொடுங்க அப்படின்னா, நான் பொதுவா இதுல போடல, குரூப்ல எல்லாருக்கும் பேர் போடணும்னு இது போடல. ஏன்னா நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா அப்புறம் கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக 15 நிமிஷம் அப்படின்னு. அதுல 2 பேர் மட்டும் தான் பேர் கொடுத்தாங்க. ஒருத்தர் செல்வகுமார் சார், சக்கரபாணி சார், இந்த 2 பேர். முதல்ல அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்ப்போம். இதுல செல்வகுமார் சார் ஒரு அற்புதமான வீடியோ கொடுத்துருக்காரு. அவங்க ஃபேமிலியில மந்த்லி வைஸ் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ பிளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி செல்வகுமார் சாரை கூப்பிடுறேன். எப்பயுமே செல்வகுமார் சார நிகழ்ச்சி முடியும் போது தான் கூப்பிடுவோம். இந்த முறை முதல் முறையா செல்வகுமார் சாரை கூப்பிடுவோம். வாங்க சார்.
சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வீடியோவை நான் போடணும்னா போடுறேன், நீங்க பேசிட்ட பிறகு போடுறதா போடுறேன். இல்ல போடுங்க சார், போடுங்க சார். போட்டுருவா? போடுங்க சார். இது ஒரு புது முயற்சி தான் சார். ஆமா, நல்ல முயற்சி, அருமையான முயற்சி. சத்தம் மியூசிக் சவுண்ட் கேட்கலன்னா மட்டும் சொல்லுங்க. சவுண்ட் கேக்குதா? சார் கேட்கல சார். கேட்கல. ராஜராஜ சோழன் என்னை ஆளும் தேசம் காற்றிலே ஈர காற்றிலே கண்ணனூறு தானாட பொழிகிறது இதயமலை நனைகிறது தூங்கிடுச்சு ஊர காத்தும் அடிச்சிடுச்சு சௌக்கியமா ஆமா
காதல் சௌக்கியம்தான் என்ன என்ன ஆகிறேன் மெல்ல மெல்ல மின்னி போகிறேன் அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா முதல்ல சாருக்கு எல்லாரும் கைதட்டலாம். நல்ல ஒரு கம்போசிஷன். சார் பாராட்டுக்கள் சார். அதாவது இதுல தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவரோட நிகழ்ச்சி, குடும்ப நிகழ்ச்சியை எல்லாம் இது பண்ணிட்டு கம்போஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அதுல நம்மளே வேற சேர்த்திருக்காரு. ராமு சார் ஃபங்க்ஷனு, பாலகிருஷ்ணன் சார் மீட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்திருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு லைப்ரரிக்கு வந்தாங்க, அதையும் சேர்த்திருக்காரு. மகிழ்ச்சியா இருக்கு சார் சார் பாக்குறதுக்கு. இதுல ஹைலைட் அக்டோபர் மந்த் அவரோட தலையில ஃபுட்டு சாப்பிடுறது அதுல ஹைலைட் அது இல்ல. என்ன பிரச்சனைன்னா வழுக்கறு குறுங்க எல்லாம் யோசிக்க வைக்கிறாரு. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் bird இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும், அதனால கேர்ஃபுல்லா இருங்க. இல்லடா, எனக்கும் அதான் தோணுச்சு. தலையில குருவி தான் தோணுச்சு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்காரு. நன்றி சார் முன்னெச்சரிக்கைக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரைட், இப்போ வந்து ஒவ்வொரு மாசத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். சார் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த மாதிரி பேசுறதெல்லாம், சொல்றது கொள்றதெல்லாம். பட் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க முன்ன பின்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்றத சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. திரும்பி பார்ப்போம் 2025. எனக்கு இந்த நிகழ்ச்சி என்னை திரும்பி பார்க்க வைத்தது. ஆக்சுவலாக ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் துவங்கும் போது நாங்கள் அதுக்கு முன்னே வந்து கோவா போயிருந்தோம். எல்லோரும் ஃபேமிலியோட தான் போயிருந்தோம். போயிட்டு வந்ததுனுடைய களைப்பு ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வந்ததே வந்து 31 அன்னைக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு ஃபஸ்ட் அன்னைக்காக வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதம் என்னாச்சு, எங்கள் சின்ன பொண்ணு வீடு வந்து ஓஎம்ஆரில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். சார் ஒரு நிமிஷம் சார். ஆ. கல்யாணி மேடம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சார் வணக்கம் சார். உங்களுடைய ஃபேமிலியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். இல்ல என்ன மாதிரி அதாவது அறிமுகம்? நீங்க உங்க ஒய்ஃப் பிளஸ் எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரி. ஆ. தேங்க்யூ சார். எத்தனை தொடரும். பசங்க எங்க இருக்காங்க லைட்டா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு இருக்காங்க. பெரியவ வந்து என்ன சார்? நல்லா கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். அப்படிங்களா சார்? யாரும் கண்டிக்க மாட்டாங்க. அப்படிங்களா? ஓகே இதோ சார். எனக்கு ஆக்சுவலாக 2 பொண்ணு இருக்காங்க. பெரியவ பேர் வந்து பிரீத்தி, சின்னவ பேர் வந்து பிரின்சி. ஒய்ஃப் வந்து ரூபி. மொத்தமே நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் தான். என் மதர்லாம் இறந்துட்டாங்க. ஸோ இந்த 4 பேர், எங்கள் 4 பேரை சுற்றி தான் எங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமாக போயிட்டுருக்குது. இதில் சின்னவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பெரியவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சின்னவ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். பெரியவ வந்து என்னுடைய கம்பெனி வந்து இப்போ அவள் தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அவள் வந்து மாஸ்டர்ஸு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதில் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கான். சின்னவ வந்து ஐடி முடிச்சிருக்கா. ஸோ அதனால் இவங்களுடைய ஹஸ்பண்டும் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான். ஸோ டோட்டலாக வந்து எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் வந்து இன்ஜினியர்ஸு. நான் வந்து என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் பிஇ முடிச்சிருக்காங்க, நான் பிஇ முடிக்கல. பட் டிப்ளமோவோட நான் நிறுத்திக்கினதுனால என்னை விட அவங்க வந்து டெக்னிக்கலி வந்து கொஞ்சம் எஜுகேஷன் லெவலில் கொஞ்சம் அப்கிரேட் ஆனவங்க. பட்டு இது போதுமா, இல்லை இன்னும் ஏதாவது சொல்லணுமா மேடம்? ஓகே அதான் இது ஆக்சுவலாக ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் வந்து பொங்கலுக்கு வந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு, சின்ன வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியோட எல்லாம் வந்து என்னுடைய சின்ன பொண்ணுடைய சம்மந்தி எல்லாம், அவங்க மாமியார்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் எதுவுமே பெருசாக வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் தான் டான்ஸ் எல்லாம் ஆடியிருப்பாங்க. ஸோ அதனால் என்னுடைய இப்போ மருமகனுடைய தங்கச்சி, அவனுடைய ஹஸ்பண்டு எல்லாருமே வந்திருந்தாங்க, அம்மாலாம் வந்திருந்தாங்க. அவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ஜனவரி மாதம் வந்து போச்சு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு துவக்கமே வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக வந்து வீட்டில் வந்து ஒரு கெட் டுகெதர் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் எப்போவுமே என்னுடைய பெரிய சம்பந்தி வந்து மன்னார்குடியில் இருக்காங்க. அவங்க அப்பப்போ பெரிய வீட்டுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் வச்சுருப்போம். அந்த கெட் டுகெதரில் தான் வந்திருந்தப்போ தான் வந்து எல்லாரும் ஒரு என் தம்பியும் வந்திருந்தான். தம்பி என்னுடைய சித்தி பையன். ஸோ ஆனால் நாங்கள் வந்து ரொம்பவே கனெக்டடு வித் அவன் பொண்ணும் எங்கள் வீட்டிலே தான் இப்போவும் இருந்துட்டு இருக்கான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வந்து அந்த கெட் டுகெதரோட வந்து சந்தோஷமாக வந்து போச்சு. அடுத்தது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் என்ன பண்ணியிருந்தோம், தடா போயிருந்தோம். தடாவில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் போயிட்டு எல்லாமே வித் நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் எங்கேயுமே தனியாக போனதே கிடையாது. நாங்கள் போகும்பொழுது எல்லாமே வந்து கூட இன்னும் குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து ஒரு 10 பேர் இருப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும். அதில் தடாக்கு வந்து மார்ச்சில் போயிருந்தோம். அடுத்து ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன பேத்தி வந்து சின்னவளுடைய பொண்ணு வந்து அவளுக்கு நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஒரு மாரத்தான் இருந்தது. ஸோ அந்த மாரத்தானுக்காக எல்லாரும் வித் ஃபேமிலியோட போயிட்டு தான் அவ கூட வந்து நானும் வந்து கூட சேர்ந்து நடந்து போய் ஃபுல்லாக அந்த நேரு ஸ்டேடியம் வந்து ஒரு ரவுண்டெல்லாம் போயிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவளுடைய 2 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு மாரத்தானில் போகலான்றது அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததுனால அது போயிருந்தோம். போனதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அப்படியே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சி வந்து கூடிக்கிட்டே இருந்தது. அந்த டைமில் என்ன ஆச்சு, எனக்கு வந்து எங்கள் சர்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அதாவது நாங்கள் தான் சப்ளை பண்ணது. சப்ளை அண்டு எரெக்ஷன் கமிஷனிங் எல்லாமே பண்ணி அதை வந்து அந்த மாதத்துல தான் வந்து ஆன் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான அந்த டைம் அதுக்கு நடந்த ப்ரேயர்ஸ் அது இதெல்லாம் இருந்தது. அதுக்கு அடுத்தது மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதி வந்து என் பெரிய பொண்ணுடைய 11th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அது முடிஞ்சதும் 17th மே 17th வந்து எங்களுடைய 35th ஆனிவர்சரி. மே 29th வந்து பொண்ணுடைய பெரியவளுடைய பிறந்தநாள். ஸோ இது எல்லாமே வந்து எப்போவுமே நாங்கள் மே மாதம் வந்து இந்த முப்பெரும் விழா மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்து அந்த விழா வந்து பயங்கரமாக கொண்டாடுவோம். அது எல்லாம் எங்கள் டாக்டருடைய பிறந்தநாள் முடிஞ்சதுமே எல்லாருமே வெளியில் போய் ஒரு கெட் டுகெதராக வந்து எல்லாம் போய் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். அடுத்தது ஜூனில் பார்த்தீங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி வந்து என் பெரிய பேத்தியுடைய பிறந்தநாள். அதுக்கு அடுத்தது 17 வந்து சின்ன பொண்ணுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து என்னென்னா பொண்ணு சின்னவளுடைய அந்த பேத்தியுடைய பிறந்த நாளைக்காக வந்து ரெடில்ஸில் போய் ஒரு ஹோட்டல் ஒன்று, அது நான்வெஜ் ஹோட்டல், அது அங்கே போயிட்டு எல்லாம் ரொம்ப அங்கே தான் வந்து அந்த ஹோட்டலில் வந்து இடம்லாம் கேட்டிருந்தோம். அவங்க இடம் கொடுத்தாங்க. அங்கே வச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கேயே ரொம்ப ஜாலியாக வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தோம். வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணதும் அங்கேருந்து நேராக அண்ணா நகர் போயிட்டு அண்ணா நகரில் நைட்டு ஒரு 12 o'clock மேலே தான் அங்கே அண்ணா நகருக்கே போனோம். போய் அங்கெல்லாம் இந்த குல்ஃபி ஐஸ்க்காகவே முக்கியமாக போயிருந்தோம் அண்ணா நகரில். அங்கே போய் எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து நடு ரோட்டில் நின்று எல்லாரும் குத்தாட்டம் போட்டுன்னு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய சம்மந்தி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ரோட்டில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்திருந்தோம். அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த மாதம் அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமாக போச்சு. அதுக்கடுத்தது ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23 வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேத்தியுடைய பிறந்தநாள். அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே பெரிய கிளப் ஹவுஸ் இருக்குது. அந்த கிளப் ஹவுஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து அங்கே ரொம்ப பெரிய சிறப்பாக வந்து செய்திருந்தோம். அது முடிஞ்சதும் அங்கேயும் வந்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அடுத்தது ஆகஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 15th அன்னைக்கு எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஏலகிரி போயிருந்தோம். ஏலகிரி போயிட்டு தான் அங்கே அந்த ஃபண்டேரா பார்க்கில் வந்து தான் அந்த பேட்ஸோடலாம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர என்ஜாயபுளாக இருந்தது. எங்ககிட்ட நிறைய வீடியோ எடுத்தோம். ஏன்னா எல்லார்கிட்டேயும் வந்து அந்த பேட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து கொண்டு சின்ன பேத்தி முதல் கொண்டு எல்லாரும் வந்து அங்கே போயிருந்தப்போ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அங்கே போகும்போது மத்தியானம் வந்து ஸ்டார் பிரியாணி சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்தோடவே போய்
அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்து அப்புறமா ஸ்டாரில் போய் பிரியாணிலாம் சாப்பிட்டு போயிட்டு வரும்பொழுது அங்கே வாணியம்பாடி கிட்ட இன்னொரு ஹோட்டல் ஒன்று. அந்த ஹோட்டல் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனால் அங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே வந்து நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்திருந்தோம். அது வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது செப்டம்பர். செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்ன பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜ் ஏன் அது நான் இதில் கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்னாக்கா, அந்த மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக லவ் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த மேரேஜுக்கு வந்து யாரும் எந்த ஒரு அ அ என்ன சொல்றது? சாங்கியம்லாம் எதுவுமே இல்லாம 2 பேருமே பேசி எல்லாரும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தாலி எடுத்தா டக்குன்னு வந்து கட்டி முடிச்சோம். அவ்வளோதான். தாலி கட்டியாச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய வந்து அ சடங்கு, அந்த அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாம, ரொம்பவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது அந்த மேரேஜுக்கு போயிட்டு வந்தது எனக்கு. ஸோ அத வந்து இங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தான் அத வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, அ சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தம். சீமந்தம் பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்ல தான் எல்லாம் வச்சு நெறைய எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ அந்த சீமந்தம் ரொம்ப சிறப்பா போச்சு. அக்டோபர் 18 வந்து எனக்கு பிறந்த நாளு. ஸோ அந்த பிறந்த நாளைக்காக எல்லாரும் வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டு, அப்போ என்ன பண்ணோம், எல்லாரும் வந்து ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டல்ல போய் எல்லாரும் பயங்கரமா சாப்பிட்டுட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அ சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாசத்துல தான் வந்து ஸ்டீபன் சார் வந்து கூப்பிட்டுருந்தாரு என்ன. ஆக்சுவலா எங்க இதுல வந்து அண்ணா லைப்ரரியில புக்கு ரிலீஸ் பண்றாங்க. வரீங்களான்னு கேட்டிருந்தாரு. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்ததுனால போயிருந்தோம். அப்போதான் எனக்கும் கல்யாணி மேடம்க்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரோவர்சி அது இன்னும் கூட ஓடிட்டே இருக்குன்னு நெனைக்கிறேன். அது அது வந்து அது இன்னொரு நாள்ல வந்து அது எப்படியாவது நாங்க செட்டரேட் பண்ணிடுவோம்னு நெனைக்கிறேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி முடிஞ்சது. அங்க எல்லாம் சாப்பிட்டு நாங்க திரும்பி அங்க புத்தக வெளியீட்டு விழால தான் வந்து சார் வந்து பாலகிருஷ்ணன் சாரை மீட் பண்ணியிருந்தது. எல்லாரையும் மீட் பண்ணி அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பா போச்சு. அதுக்கு அடுத்தது வந்து அ அவங்க அந்த எழுத்தாளர் கூடயும் வந்து சேர்ந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச். என்னன்னா, இந்த மாசத்துல வந்து எம்ஐஎம் குரூப்ல வந்து நேர்ல வந்து கொஞ்சம் நெறைய உறவுகள வந்து சந்திக்கிற மாரியான ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு யாரும் வந்து உங்களோடலாம் வந்து எந்த ஒரு கனெக்டும் இல்ல. ஆனா, அங்க வந்து எல்லாரோடும் வந்து மீட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது? அவ்ளோ வந்து ஒரு பாண்டிங்கா வந்து கனெக்ட் ஆயிக்கணும். அது பார்த்தீங்கன்னா, என்னால வந்து இந்த இந்த இயர்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷமான ஒரு நாளா இருந்தது அது. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராமு சார் வந்து எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் குடுத்திருந்தாரு. அந்த கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, அது அதுவே ஒரு பெருமகிழ்ச்சியா தான் இருந்தது. அடுத்தது டிசம்பர் மாசம். இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸ் கழிச்சு, எங்க ஃபேமிலில வந்து பையன் ஒருத்தன் பிறந்திருக்கான். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப பெரிய பெருமகிழ்ச்சி. என்னன்னா, நான் என் ஃபேமிலில 24 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து அ எல்லாருமே பொண்ணுங்க தான் எங்க குடும்பத்தில. ஸோ இதுதான் வந்து அந்த 24 வருஷம் கழிச்சு இவன் பிறந்தது. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்ததுனால, அவனுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் எப்பவுமே கிறிஸ்மஸ் ஜாலியா தான் கொண்டாடுவோம். இந்த வருஷம் வந்து முதல் கிறிஸ்மஸ். அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா? புதுசா கல்யாணம் ஆச்சுனாக்கா, அ தல தீபாவளி. அது மாரி இவன் பிறந்ததுனால, வந்த கிறிஸ்மஸ்னால, முதல் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு பெருசா பிரியாணிலாம் ரெடி பண்ணி, எல்லாம் இது பண்ணிட்டு, அப்போ என்னன்னா எல்லாரும் வந்திருந்தாங்க. பட் இங்க வந்து ஒரு விஷயம் கத்துக்கினது என்னாச்சு, எல்லாரும் இந்த பாட்டெல்லாம் பாடுவோம், கொள்ளுவோம்ன்னு சொல்லிட்டு, நாங்க எங்க ஃபேமிலியோடலாம் வந்து பாட்டெல்லாம் நானே பாட்டு பாடுனது கிடையாது. பட் அது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எனக்கு எங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாரி ஆயிடுச்சு அது. அன்னைக்கு எல்லாரும் நான் ஆக்சுவலா எங்க வீட்ல அந்த இதெல்லாம் வச்சிருக்கோம். மைக்கு மத்த விஷயம்லாம். ஏன்னா பசங்க குழந்தைங்க இருக்காங்க. அதுங்கலாம் எல்லாம் பாடும், கொள்ளும் ஏதோ ஒண்ணு பண்ணோன்றதுனால அப்பப்போ ஏதாவது வாங்கி வைப்போம். அது வாங்கி வச்சதனுடைய விளைவு என்னாச்சு, எல்லாரையும் அன்னைக்கு பாட வச்சோம். அதில என் சம்மந்தி கூட பாடியிருப்பாங்க. பட் அவங்களுடைய வீடியோ அதில கனெக்ட் பண்ணல. பட் அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா
பாடிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கினாங்க கிறிஸ்மஸ்ஸு. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் வந்து எங்களை திரும்பி பார்க்க வச்சதுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் ஸ்டீவன் சார் தான். என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் போவோம், ஜாலியாக இருப்போம், எடுப்போம், கொள்வோம், அவ்வளோதான். ஆனால் அதை வந்து இப்படி வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு வந்து ஒரு ஒரு உந்து சக்தி மாதிரி வந்து இவர் இதை திரும்பி பார்ப்போன்னு தான் நான் திரும்பி பார்த்தாக்கா, அப்போ இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியோட இருந்திருக்குமே, அதுவே வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய gift அது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். பட் இதில் வந்து நான் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி வந்து தேங்க் பண்ண வேண்டியது நான் ஸ்டீவன் சாருக்கு தான். ஏன்னா அவருக்கண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலைனாக்கா என்னால் இதெல்லாம் நினச்சின்னு இருப்போமே தவிர இது வந்து நானும் யாருக்கும் பகிர்ந்திருக்க முடியாது. பட் எங்களுடைய சந்தோஷம் இப்போ இது என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணதுனால எனக்கு இப்போது இனி வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். வருஷம் முடிஞ்சு இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. என்னென்னா நாங்கள் அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன வீடியோ எடுத்தாலும் வந்து அதெல்லாம் எங்கே வைப்போம் என்ன ஏதுன்னே தெரியாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வர மாதிரி ஒரு வீடியோ எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி வச்சோம்னாக்கா எப்போ வேணாலும் வந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நம்ம போன இடம் எப்படி இருந்தோம் என்ன ஏதுன்றது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கி கொடுத்த ஸ்டீவன் சாருக்கு வந்து ரொம்பவே நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே வந்து எனக்கு எப்படி என்னால் ஒரு சில விஷயங்களை சொல்லவே முடியல, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் இன்னும் எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனை என்னன்னாக்கா, இதில் எம்ஓஎம்ல ஜாயின் பண்ணது அது ஒரு பெரிய திருப்பு முனையாக நான் நினச்சிக்கிறேன் என்னுடைய லைஃப்பில். பட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து சந்தோஷத்துக்கு குறையே இல்லாமல் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியோடு வந்து என் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு உங்கள் எல்லாரோடையும் எங்களோடலாம் கனெக்ட் ஆகிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய முறை சந்தோஷம் தான் சொல்லின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து நான் இதில் கலந்துக்கிறேன் சார். ஸோ அவ்வளோதான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் முதல்ல எல்லாரும் கைதட்டலாம். நாங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வருஷ கடைசியில மைண்ட் யுவர் மைண்ட் எந்த லெவலுக்கு வந்திருக்கும் அப்படின்றத பத்தி பேசுவோம். தொடர்ந்து அதையே பேசிட்டு இருக்கிறதுனால இந்த முறை வந்து கொஞ்சம் மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சரி ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் நாம அது என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எப்பயுமே பல பேர் என்கிட்ட பேசுவாங்க, கவுன்சிலிங் வரும்போது கூட கேட்பாங்க, நான் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறேன், நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு பிரச்சனைகளே பேசிட்டு இருக்கீங்க. சரி, பிரச்சனைகள் எப்பயுமே இருந்திருக்கும், நம்ம சந்தோஷமும் இருந்திருக்கும். ஆனா நம்ம எப்பயுமே பிரச்சனைகளை திருப்பி பேசுறப்ப நம்ம மைண்டுக்கு பிரெயினுக்கு நாம என்ன பண்றோம், அந்த செய்தியை மட்டும் உள்ள கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த செய்தியை உள்வாங்கிட்டே இருந்தா பிரெயின் என்ன பண்ணா அந்த நெட்வொர்க்கை தான் கிரியேட் பண்ணும். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னெல்லாம் நம்ம ஜாலியா இருந்தோம், என்னெல்லாம் அனுபவிச்சோம், அதை ரீகலெக்ட் பண்ணும் போது அந்த மெசேஜை திருப்பி கொடுக்குறோம் பிரெயினுக்கு. நம்ம திருப்பி கொடுக்கும் போது என்ன, பிரெயினோட நெட்வொர்க்ல வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியான விஷயங்களை திருப்பி பதியும் போது பிரெயினோட ப்ராசஸ் அதை சுத்தி போடும். அப்ப அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை தாண்டி அதை மறந்துடுவோம், தாண்டி வருவோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி ஒரு வீடியோ பண்ணி உங்களோட வாழ்வியல் தொகுப்பை ஒரு வருஷத்துல என்ன பண்ணீங்கன்றத சொல்லும் போது இது வந்து ஒரு உத்வேகம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், இது ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெக்கார்ட் மாதிரி எல்லாருக்குமே ஒரு தோணும் இல்லையா. நான் பலமுறை சிந்திப்பேன், பலமுறை வச்சுக்கேன். போன முறை கூட நாம என்னெல்லாம் பண்ணோன்றதை எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் எடுத்து வச்சிருக்கேன், என் டைரியில இருக்கும். நான் ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணேன், எங்க போனோம், பர்சனலா எங்க போனோம், இந்த மாதிரி மைண்ட் யுவர் மைண்ட் மீட்டிங் என்ன பண்ணேன், எல்லாமே என் டைரியில எழுதி வச்சிருப்பேன் நான் ரெகுலரா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணா நல்லா இருக்கும். இதை பார்க்கறவங்களுக்கு நாம எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்றத அந்த உணர்வை கொடுக்கும். நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கோம், அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு உணர்வு கொடுக்கும். நாமளும் திரும்பி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நிகழ்ச்சி பண்ண. நீங்க மிக சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. ஒரு வழி காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. வாங்க சார், கோபாலரத்னம் சார், நாராயணன் சார் எதனா பேசணுமா? வாங்க சார், கோபாலரத்னம் சார்.
அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிள் சார்? கேக்குது சார். குட். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். திரும்பி பார்ப்போம் 2025 மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிகழ்ச்சி ரீவைண்ட் மோட். ஆண்டின் கடைசி நாட்கள் 2025 மறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டின் கடைசி நாட்கள் 2025 மறைந்து கொண்டிருக்கிறது. நினைவலைகள் மட்டும் நீங்கவில்லை. நினைவலைகள் மட்டும் நீங்கவில்லை. ஒரு சில நிகழ்வுகள் நிச்சயம் திரும்பி பார்க்கிறேன் வருட கடைசியில் இன்று. நிச்சயம் திரும்பி பார்க்கிறேன் வருட கடைசியில் இன்று. மாதங்கள் 12 மௌனமாய் கலைந்தன. மாதங்கள் 12 மௌனமாய் கலைந்தன. அதன் வழியில் மேகத்தை போல. அதன் வழியில் மேகத்தை போல. இதில் என் சுவடுகள் எங்கே நீங்கள் பார்த்ததுண்டா? இதில் என் சுவடுகள் எங்கே நீங்கள் பார்த்ததுண்டா? எண்ணில் மலர்ந்தவை மாதம் வாரியாக உங்களுக்கு இங்கே. எண்ணில் மலர்ந்தவை மாதம் வாரியாக உங்களுக்கு இங்கே. ஜனவரியில் ஆங்கில புத்தாண்டும் தமிழ் பொங்கலும் எங்கள் சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் இனிதே கடந்தது. ஜனவரியில் ஆங்கில புத்தாண்டும் தமிழ் பொங்கலும் எங்கள் சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் இனிதே கடந்தது. பிப்ரவரியில் 43 ஆண்டுகள் கழித்து கல்லூரி தோழர்கள் அதே கல்லூரியில் சந்தித்தது இனிய தருணம். வயதும் குறைந்தது. மார்ச் ஏப்ரல் மே கோடையின் பிடியில் கடந்தது. கோடையின் பிடியில் கடந்தது. பதிவுகள் ஞாபகம் இல்லை என் சொல்ல. பதிவுகள் ஞாபகம் இல்லை என் சொல்ல. மே 7ஆம் தேதி இந்தியா பாக் முதல் போர். மே 7ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போர். 10ஆம் தேதி முடிந்தது. நல்ல வேளை நாடு தப்பியது. நல்ல வேளை நாடு தப்பியது. ஜூன் 7 பெங்களூரில் ஆர்ட் ஆஃப் லிவிங் யோகா சென்டர் பார்வையிட்டது. ஜூன் மாதம் பெங்களூரில் ஆர்ட் ஆஃப் லிவிங் யோகா சென்டர் பார்வையிட்டது. அதே மாதத்தில் கோவை சித்ராலயாவில் ஓவியம் வரைந்தது. கோவை சித்ராலயாவில் ஓவியம் வரைந்தது. ஜூலை மாதம் 4வது முறையாக அமெரிக்க பயணம். ஜூலை மாதம் 4வது முறையாக அமெரிக்க பயணம். என் பிறந்த நாளில் மைண்ட் யுவர் மைண்ட் குழு வாழ்த்தியது அனைவருக்கும் மீண்டும் நன்றி. என் பிறந்த நாளில் மைண்ட் யுவர் மைண்ட் குழு அனைத்தும் வாழ்த்தியது அனைவருக்கும் நன்றி. என் பேத்தியுடன் கிளீவ்லேண்ட் ஜூவை பார்த்தது மகிழ்ச்சிகரமான நாட்கள். ஆகஸ்ட் மாதம் நயாகராவை 3வது முறையாக ருசித்தது. ஆகஸ்ட் மாதம் நயாகராவை 3வது முறையாக ருசித்தது. முதலில் சென்றது 1987 கனடா நாட்டிலிருந்து. 2017 2025 3 முறை பார்வையிட்டேன். அடுத்த முறையும் செல்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 41 ஆண்டுகள் கழித்து அருமை நண்பர் அன்பு 41 ஆண்டுகள் கழித்து என்னுடைய கல்லூரி விடுதி தோழர் அருமை நண்பர் அன்பு என் இருப்பிடம் தேடி வந்து சந்தித்த சந்திப்பு மறக்க முடியாத ஒன்று. இது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய 40வது திருமண நாளில் மைண்ட் யுவர் மைண்ட் ஆளுமைகள் வாழ்த்து பெற்றது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். 40வது திருமண நாளில் மைண்ட் யுவர் மைண்ட் ஆளுமைகளின் வாழ்த்து பெற்றது மகிழ்ச்சியான தருணம். அதே போல் 43 ஆண்டுகள் கழித்து என் மனைவியின் தோழி பெயர் அன்பரசி. 43 ஆண்டுகள் கழித்து என் மனைவியின் தோழி அன்பரசி சான் ஆண்டோனாவில் சந்தித்த நிகழ்வு. அங்கு ஊர் சுற்றியது. ஆஸ்டின், நியூயார்க் உட்பட சென்று பார்த்தது. அக்டோபர் மாதம் அழகாய் சென்றது. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் முதல் பனிப்பொழிவை ரசித்தது. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் முதல் பனிப்பொழிவை ரசித்தது. நவம்பர் 22 நாடு திரும்பும் போது செக்யூரிட்டி செக்கில் என் லேப்டாப் காணாமல் போனது. நவம்பர் 22 செக்யூரிட்டி செக்கில் என்னுடைய லேப்டாப் காணாமல் போனது. அதே நாளில் என் மகன் மூலம் மீட்ட அனுபவம் புதிது.
டிசம்பரில் எங்கள் கம்யூனிட்டி நாடு திரும்பிவிட்டோம். டிசம்பரில் எங்கள் கம்யூனிட்டியில் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கம், நீர்வீழ்ச்சி, மாஞ்சோலை, கோவில்கள் பார்த்த அனுபவம் அருமை. டிசம்பர் 29 இன்று உங்களிடம் இப்போது. டிசம்பர் 29 இன்று உங்களுடன் இப்போது. இவையெல்லாம் ஒரு சில திட்டமிடப்பட்டவை. பல அதன் வழியே நடந்தது. இதன் நடுவில் மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சியில் வெள்ளூர் கோட்டையை பற்றி யுஎஸ்ஏவில் இருந்து வழங்கியது ஞாபகம் வருகிறது. சென்ற ஆண்டு பக்கெட் லிஸ்ட் ஒன்று போட்டோம். அதுல பெண்டிங் ஆன லிஸ்ட் என் வாழ்க்கை அனுபவங்களின் புத்தகம் ஸ்டில் பெண்டிங். என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பற்றிய புத்தகம் ஸ்டில் பெண்டிங். அதை இந்த ஆண்டும் தொடர்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், அண்மையில் நான் தொடங்கிய யூடியூப் தளம் @கோபாலா 61. வாய்ப்பு இருந்தால் சென்று பார்க்கவும், ஃபாலோ செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும். அடுத்த ஆண்டு வாழ்வியல் பயிற்சி பட்டறை ஒர்க் ஷாப் ஆன்லைன் ஆஃப்லைன் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளேன். உங்களின் அனைவரின் ஆலோசனையும் ஆதரவும் கோருகிறேன். நன்றாகவே நடந்தது 2025. இந்த நேரத்தில் 2026 வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்டீபன் சார். கைதரலாம் சாருக்கு. சார், இதுல உங்க லேப்டாப் திருப்பி கிடைச்சது பாரு, அது மிகப்பெரிய சந்தோஷம் சார். அது மிகப்பெரிய சந்தோஷம். செக்யூரிட்டி செக்ல போயிட்டு நீங்க மீட் எடுத்து இருக்கீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் தான். மகிழ்ச்சி. அது மாதிரி பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா இதுவும் பண்ணலனாலும் எதோ பண்ணிருக்கீங்கன்றதுல அருமை. உங்களுடைய யூடியூப் தளத்துக்கு மைண்ட் யுவர் மைண்டின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நீங்க மெசேஜ்ல குரூப்ல போட்டுருங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் யாரெல்லாம் குரூப் யூடியூப் சேனல் ஓபன் பண்றீங்களோ அவங்களை எல்லாம் வரவேற்று எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்க முடிந்த அளவுக்கு அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. மகிழ்ச்சி. நான் இன்னொரு செய்திய சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ராமன் சார் சொன்னார் இல்லையா, போன வாரம் பேசினப்ப டூ நத்திங்னு ஒரு வார்த்தை பேசுறப்ப நீங்க ஜாலியா இருங்க, எதுவும் பண்ணா அப்படியே ஜாலியா போய் வித்தியாசமா செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த கோணத்துல போன வாரம், அதாவது இந்த மாசம் டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி என்னுடைய நண்பர், பள்ளி கால தோழர், நாங்க இன்னும் தொடர்புல இருக்கிறோம், குடும்ப நண்பராக இருக்கிறோம். அவரோட பேர் டொமினிக் சாவியோ. அவரை நானும் தொடர்ந்து நட்புல இருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பள்ளி 6வது வகுப்புல இருந்து நாங்க ஒன்னா படிச்சோம். இன்னைக்கும் தொடர்புல இருக்கோம். திடீர்னு எனக்கு கூட்டாப்புல ஃப்ரெண்டு, அவர் விழுப்புரம் கிட்ட மயிலாங்கிட்ட ஒரு லேண்ட் வாங்கியிருந்தாப்புல. அந்த லேண்டை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போலாமா ஒரு ரவுண்டு அப்படின்னாப்புல. அதாவது என்னன்னா, அது போறதுக்கு ஒரு பர்பஸ், நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாப்புல. இதுதான் சொன்னாரு. கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி புறப்பட்டு இங்க இருந்து நாங்க 2 பேர் தான் கார் எடுத்துட்டு, நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், கூட வந்தப்புல கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். காலையில 7 மணிக்கு 7:30 கிளம்பணும். 7 மணிக்கு கிளம்புறது பிளான் பண்ணோம். 7:30 மணிக்கு தான். இவர் தான் எனக்கு யோகா குரு. பேர் டொமினிக் சாவியோ. வேட்டி கட்டிக்கிறத பார்த்தா நம்ம வேற மாதிரி நினைப்போம். ஆனா இவர் யோகா மாஸ்டர்ன்றதுனால அந்த வேட்டியில கொஞ்சம் அவர் இறங்கினாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாத்து சொன்னேன், வெள்ளை வேட்டி கட்ட சொன்னேன். கட்டினாரு. அவங்க ஊர்ல இவர் இப்படி போனாதான் அடையாளம் தெரியுன்றதுக்காக வந்தாரு. ஸோ நாங்க போனோம். இங்க இருந்து காலையில புறப்பட்டு வழியில எங்க சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்க எங்க சிஸ்டர் கொஞ்சம் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்துட்டு பெருங்கழுத்தூர்ல அங்க இருந்து நேரா புறப்பட்டு போயிட்டோம். அவங்க இதுக்கு போயிட்டு ஒரு நடுவுல ஒரு இடத்துல டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு போனோம். ஊருக்கு போயிட்டு அந்த லேண்டு தான், அந்த லேண்டு அவரோட லேண்டு அவரை நிக்க வச்சு போட்டு எடுத்தேன். எப்போ வாங்கி போட்டதே அப்படியே இருக்குது, கொஞ்சம் ஏதோ கட்டி விட்டு இருந்தாரு.
அவர் வந்து யோகா மாஸ்டர்ன்றதுனால அங்க ஆசிரமம் கட்டணும்லாம் அவருக்கு ஆசை. அதனால சும்மா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்றது அவருக்கு ஒரு இது இருந்தது, ஃபியூச்சர்ல எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேண்டு தான் இது. போய் பார்த்துட்டு நானும் அங்க நின்று போட்டோ எடுத்துக்கினேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு தனியா போறது ஒரு பக்கம். நாங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தனியா போறோம். பள்ளி பருவத்துக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்து என் வீடு பெரம்பூர்ல இருந்தப்ப இவர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணாரு. அவருக்கு நைட் டியூட்டின்னா என்ன பண்ணுவாரு, முன்னாடி 7, 8, 9 மணிக்கு நைட் டியூட்டி இருக்கும். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு, எங்க வீட்டு வந்துருவாரு. நேரா வந்த உடனே நாங்க 2 பேர் என்ன பண்ணுவோம், போயிட்டு உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து மணிக்கணக்கா பேசுவோம். கிளாஸ் எடுப்போம், யோகா கிளாஸ் எடுப்போம். இவர் யோகா சொல்லி கொடுப்பாரு, நான் சைக்காலஜி பேசுவேன். 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐசிஎஃப்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டும் ஒரு சூப்பர்வைசர் மட்டும் ஒரு 2000 பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம். மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 5000 பேருக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுத்திருக்கோம், யோகா சொல்லி கொடுத்துருக்கோம், சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்கோம், பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நட்பு. பல கதைகள் பேசுவோம். நாளைக்கு என்ன யோகா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த நாள் கிளாஸுக்கு போறோம், என்ன பேசணும் அப்படின்னா, அடுத்த நாள் என்ன பேச போறோம், என்ன சொல்லி கொடுக்க போறோம்ன்றது நாங்க சொல்லிக்கவே மாட்டோம். ஆனா 2 பேருக்கு மனசுலயே ஒன்னா ஓடும், இதுதான் பண்ணணும் அப்படின்றது. காலையில போனோன்னு இது பண்ணலாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாரு, நானும் இதான் நினைச்சிட்டு வந்தேன்றது என் மனசுலயே அதான் இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் வைஸ் நாங்க 2 பேர் சிங்க் நல்லா. ஸோ அவர் வந்து சும்மா இதெல்லாம் கட்டி விட்டு இருந்தாரு, அதெல்லாம் அப்படியே இருந்தது. ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலான்னு வந்தாரு. அதுதான் அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பசுமையான இடமா இருந்தது. சில இடத்துல வயல்வெளி எல்லாம் இருந்தது. நான் நின்று நிறைய போட்டோ எடுத்துட்டேன். அப்படி பார்த்தேன், இங்க ரொம்ப பசுமையா இருந்தது பாருங்க, நல்ல பசுமையா இருந்தது. ஒரு கொக்குங்கெல்லாம் நல்லா பரவிட்டு இருந்தது. அங்க கொக்குங்க நிறைய பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க பாருங்க, இந்த மாட்டுக்கிட்ட இந்த கொக்குங்க போகுது. இந்த கொக்குங்க வந்து அங்கங்க இருக்குது. ஆனா மாடு பக்கத்திலேயே, இந்த மாடுங்க, எரும மாடுங்க, காளை மாடு எல்லாம் அங்க இருந்தது. அந்த மாடுங்க பக்கத்திலேயே நிக்குது. அதுங்க சாப்பிடுறத பார்த்து இதுங்களும் சாப்பிடுறது. அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் நாங்க. பாருங்க, வீடியோ ஒண்ணு எடுத்தேன். நான் வீடியோ 2, 3 எடுத்தேன். எனக்கு எங்க போனாலும் நம்ம கை கால் சும்மா இருக்காதுல்ல, வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது எப்பயுமே நமக்கு வழக்கமான விஷயம். அதனால இது எடுத்தேன். அவரோட லேண்டை சுத்தி எடுத்துட்டு, கொஞ்சம் மழை பெஞ்சு இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் இருந்தது, பராமரிப்பு இல்லை, ரெகுலரா போறது இல்லை. தண்ணி இருக்குது போல. இது யாருதுடனே இதுல வந்து ஒரே ஒரு செகண்ட் சத்தம் வரும். இது நீ கட்டினியா? அந்த ரூம் உந்துதானா? ஓகே, பார்க்கலாம். அது நான் பேசுறது கேட்கும். இவர் வந்து ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்காக பிளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால அது இருந்தது. இந்த பசுமையான இடம் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் ரொம்ப பிடிக்கும். எந்த இடம் சொன்னீங்க? மயிலம் பக்கத்துல, விழுப்புரம் கிட்டத்தட்ட மயிலம் பக்கத்துல பேரணின்னு ஒரு ஏரியா, பேரணின்ற ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். வேற நல்ல அதுல ஏதோ இதெல்லாம் போட்டது இல்ல, மலையெல்லாம் போட்டது, தண்ணி எல்லாம் பார்த்தேன். இருக்குது, அடுத்து வருது. அதுவும் வருது. இவ்வளவு தூரம் போனமே, அங்க பக்கத்துல ஒரு சைட் சீயிங் இருக்குதுன்றதுக்காக அதையும் திட்டமிட்டேன் நான். இங்க இருந்து இது கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் நாங்க போனோம் அன்னைக்கு. பாருங்க, அந்த அந்த கவனிச்சிங்களா, அந்த பறவை பாருங்க, கொக்கு பாருங்க, அது மாடு பக்கத்துல தேடி ஓடு பாருங்க. அந்த வீடியோ எடுத்தேன் நான். அங்கதான் போய் நிக்குது, அது கூட தான் இருக்குதுங்க, பயப்படவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து சார் வந்து அந்த மாடு வந்து புல்லு மேயும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த புல்லுக்கு நடுவுல வந்து சில விட்டில் பூச்சிகள் எல்லாம் இருக்கும். வந்து அது புல்ல மேயும் போது அது பறக்கும் போது அந்த கொக்கு வந்து அதை பிடிக்கும். அதுக்காக வந்து அது வந்து சார், இந்த ரீசன் தான் சார் நாங்க இருக்கிறவங்களை கேட்டேன். எனக்கு தெரியல சார், நீங்க கரெக்டா சொன்னீங்க சார். ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்றது தெரியுது, இதுதான் என்ன காரணம்னு புரியல. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இது நாங்க வந்து ரொம்ப சாதாரண ஆடு மாடு வைக்கும் போது நாங்க பட்ட அனுபவம் தான். அதுதான் யோசித்தேன் நான். எதுக்கு இது மாடுங்களும் ஒண்ணும் பண்ணல, அழகா பயப்படாத கொண்டாத பக்கத்துல போய் பார்த்து. அது வந்து கொக்கு வந்து எளிதா வந்து இறைய பிடிக்கிறதுக்கு வந்து உணவு கிடைக்குது. அது காரணம் வந்து அந்த விட்டு அதுதான் ஐயா
அது அந்த புல்ல பிடிக்கும் போது அந்த புல்லுக்கு நடுவுல அந்த விட்டில் பூச்சி இருந்ததுன்னா டக்குன்னு பறக்கும் போது கொக்க பிடிக்கும். அதுதான். புரிஞ்சிருச்சு. சூப்பர் சார், சூப்பர். எந்த அளவுக்கு அதுக்கு வேலை யோசிக்குது பாருங்க, எந்த அளவுக்கு அது வாட்ச் பண்றதுக்கு பாருங்க. ஆமா சார், ஆமா. அடுத்தது வந்து நாங்க கேனியன், அதாவது கேனியன்ன்றது என்னன்னா பல கோடி வருஷங்களா ஒரு பாறைகளுக்கு நடுவுல தண்ணி ஓடி ஒரு மாதிரி அந்த பாறைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இதுல அந்த நாங்க போயிருந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு தாண்டி இருந்தது. அந்த இடத்தையும் திட்டமிட்டேன் அன்னைக்கு. அது போயிட்டு பார்த்தோம். அந்த கேனியனோட படங்கள் தான் அது. பாருங்க, ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் நானு. இல்ல இந்த வீடியோ பார்த்தோம். தண்ணி கொஞ்சம் மழை வந்ததுனால குள்ள தண்ணி இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இது இருக்கு பாருங்க. இது வந்து கல் மரம். இந்த மரம் விழுந்து கல்லாயிருக்கு. மரம் விழுந்து இந்த கல் மரம் இருக்கு பாருங்க. இந்த மரம் விழுந்து கல்லாயிருக்கு. இந்த மாதிரி பல இருக்கு அங்க. அந்த கல் மரம் இருக்குது. திருவக்கரை பக்கத்துல வந்துடும். திருவக்கரை தான். திருவக்கரையே தான். வேற எங்கே இல்ல. திருவக்கரை தான். திருவக்கரை கேனியன் தான் இது. அங்கதான் போனோம். ரொம்ப அதாவது அந்த இடம் வந்து யாரும் நிறைய பேர் போய் பாக்குறாங்க, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, எல்லாம் இருந்தது. ஆனா வந்து யாரும் ரெகுலரா போய் பாக்குற மாதிரி இல்ல. வராங்களா, பிள்ளைங்க வராங்க தானே, ஃபேமிலியா போக முடியாது. கொஞ்சம் ஜிலோன் இருக்கு, ஆள் நடமாட்டம் கம்மி தான். மிகப்பெரிய வயல்வெளி இருந்து பக்கத்துல அவங்க லேண்ட் எல்லாம் இருந்து அதுலதான் இருக்கு இந்த கடை. இந்த இடம் திருவக்கரை தான். திருவக்கரை இடத்துல, அதாவது மயிலத்துல இருந்து பக்கத்துல. இங்க இருந்து சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 130 கிலோமீட்டர் வருது சென்னையில இருந்து. மயிலம் பக்கத்துல இந்த இது பாறைகள். அதான் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வருஷம் இது வந்து வரலாறு சொல்றாங்க. 2 கோடி வருஷமா முன்னாடி உருவான ஒரு இடம். மயிலத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? மயிலத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சார். நான் மயிலம் வரைக்கும் போயிருக்கிறோம். மயிலத்துல இருந்து 20 கிலோமீட்டர் வருது. 20 கூட வராது, கம்மியா தான் வரும். நான் லொகேஷன் அனுப்புறேன். நான் வந்து லேடிஸ் எல்லாம் போற அளவுக்கு அந்த இது இல்ல. பக்கத்துல ஆறுலாம் இருக்கு. ஆனா ஆறு, பெரிய ஆறு இருக்கு. எங்களுக்கு அங்க போன உடனே 2 பேர் கூட வந்தாங்க. அங்க இருக்கிறவங்க வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருக்கிறவங்க வந்து பேசினாங்க. அந்த லேண்ட் அங்க இருக்கிற வந்து அவங்களோட லேண்ட். அது நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான். அதாவது நாங்க மழை தண்ணி இருந்தா இறங்க வேண்டாம்னு நினைச்சோம். அவர் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வாங்க தைரியமா வாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா கடைசியில பார்த்தா அங்க ஒரு குட்டி பாம்பு இருந்தது, படுத்துட்டு இருந்தது. கட்டுவீரியன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாம்பு இருந்தது. அதை நான் கவனிக்கவே இல்லை, அப்புறம் தான் கவனிச்சேன். தண்ணி ஓடிட்டு இருந்தது. ஒரு அதாவது ஒரு தொல்லியல் இடம் தான் இது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனுஷன் அந்த இடத்துல இதுவா நடந்திருக்குதுன்றப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். நான் இந்த மாதிரி போய் பாக்குறதுல எனக்கு ஒரு தனி ரசனை இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே ரசிப்பேன். என் ஃப்ரெண்ட் எப்படின்னா, இவர் எப்படின்னா, நீ எங்க வேணா கூட்டு போ ஃப்ரெண்டு, கூட வரேன் நானு, நீ ரசிக்கிறியா, நானும் ரசிப்பேன் அப்படின்ற மாதிரிதான் அவருக்குன்னு தனியா. அதாவது அந்த ஆற்றுக்கு அக்கறையில இருக்க கோயில் அது. அத அக்கறையேன்னு பாடியிருக்காங்க. கடைசியில அத வக்கரைன்னு ஆக்கி அதுக்கப்புறம் திருவக்கரைன்னு ஆயிடுச்சு. அங்க இருக்க காளிக்கு வக்கரகாளின்னு ஆக்கி அதுக்கு பௌர்ணமி ராத்திரி ரொம்ப விசேஷம். விழுப்புரத்துல இருக்கும் போது பௌர்ணமிக்கு போயிருக்கேன். போய் அந்த ஆற்றங்கரையில இறங்கி உள்ள நடந்து அந்த மணல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மணல், அதுல நடந்து அந்த பக்கம் அந்த கோயில போய் அடையணும். இல்லாட்டி வேற வழியா வந்து வரலாம். இது இதுல இருந்து விழுப்புரத்துல இருந்து ரொம்ப அருகில ஒரு அளவு ஒரு 25-30 கிலோமீட்டரு. அதுல என்னன்னா உங்களுக்கு அந்த இதுல பௌர்ணமி நிலவுல அந்த வெண்மணல்ல நடந்து போய் அந்த கோயில போனா எக்கச்சக்கமான கூட்டம் அந்த காளியை கும்பிடுறதுக்கு. அதுல பார்த்துட்டு வந்தேன். அது ரொம்ப நல்ல அனுபவம். இந்த பாறைகள்லாம் கவனிச்சிங்களா எவ்வளவு இது இருக்கு? இதெல்லாமே அந்த பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது. அந்த தண்ணி பட்டு பாறைகளா இருந்து ரொம்ப அழகா இருக்கு. இதானதுதான் மரம் கல்லானதுதான். ரொம்ப அழகா இருக்கு.
நாங்க 2 பேரும் உட்காந்து போட்டோ எடுத்தோம். அது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2 பேரும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் மழையில நனைஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அன்னைக்கு அன்னைக்கு நனைஞ்சுக்கிட்டே போகும்போதும் போயிருக்காங்க. 2 பேரும் மழை அன்னைக்கு இருக்குது, கொடை எல்லாம் நனைஞ்சுக்கிட்டே போயிருக்காங்க. கொடைலாம் எடுத்துட்டு போல. ஆனா அன்னைக்கு போகும்போது மழை, எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. நடக்கிறதுக்கு ஃபுல்லா பாலைவனம் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நடந்தோம். 1/2 மணி நேரம் நடந்ததுல மழை வந்ததுல எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. மழை வந்தோம், மொபைல மட்டும் பாத்துக்கிட்டோம், நனைஞ்சிட்டு தான் போனோம் 2 பேருமே. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. இவங்க 2 பேர் தான் எங்களுக்கு துணையா இருந்து. இந்த லேண்ட் இருக்கு இப்ப பின்னாடி உங்களுக்கு தெரியுது பாருங்க, அந்த ரோஸ் கலரோட இருக்காரா, அவரோட லேண்ட் தான் இது. அவர் அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சேன். அவர் தான் வந்து கூப்பிட்டு எங்களை சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாரு. அந்த ரோஸ் கலர் இருக்குது, அவர் தான் இதை பத்தி எல்லாம் சொன்னாரு. அவரு போட்டோ எல்லாம் எடுத்து ரொம்ப நம்பர் எல்லாம் கொடுத்தாரு. எங்களை மாத்தி மாத்தி போட்டோ எடுத்தாரு அவரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. யாருமே கால்வாய் மாதிரி போகுது அந்த ஆமா, பள்ளம். அந்த கால்வாய் மாதிரிதான். அந்த கால்வாய் தண்ணி ஓடி ஓடி அரைச்சிருக்கு. அந்த கேப் வந்து அது ஒரு உருவாயிருக்கு. இதுதான் பாம்பு. என்ன பாம்புன்னு நீங்க சொல்லுங்க. குட்டி பாம்பு. அதாவது இத கவனிக்கல. கொஞ்சம் பாக்குறவங்க போறவங்க உள்ள போறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பாம்புகளும் இருக்குது அங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கையே வச்சிருந்தா இது படுத்துட்டு அப்படியே சாந்தமா இருந்து உயிரோட இருக்குதா செத்து போச்சான்னு தெரியாது. செத்து போயிடல, வேற உயிரோட தான் இருக்குது. நான் நல்லா இருக்குது. அத நான் கவனிக்கல. கூட வந்தவர் கவனிச்சாரு. இந்த மாதிரி பாறைகள்ல பெரும்பாலும் வந்து கட்டுவிரியன் தான் அதிகமா இருக்கும். அதுதான் கட்டுவிரியன் தான் சொன்னாரு அவரு. இது கட்டுவிரியன் மாதிரிதான் இருக்குதுன்னு சொன்னாரு. அவர் இன்னொருத்தர் வந்து கட்டுவிரியன் இருக்காது அப்படின்னாரு. நம்ம எதுவா இருந்தாலும் அது வரைக்கும் பரவாயில்ல, நம்ம முன்ஜாகிரதையா இருக்கோம். இத முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இடத்துக்கு திருவக்கரைக்கு போறவங்க, கேனியன் போறவங்க தயவு செய்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. போனீங்கன்னா தண்ணி எல்லாம் இருந்ததுன்னா இந்த செவுத்துவாரங்கள்ல பாறைகள்ல இந்த மாதிரி பாம்புகள் இருக்கு, கீழே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. பார்க்கிறவங்க இத கேர்ஃபுல்லா இருங்க. இது சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்த போட்டோ இதுதான். அந்த பாறை பாருங்க, அந்த மரம் வந்து கல் மரமானது. அந்த வீடியோ இது. அந்த பாறை ஒண்ணு விழுந்திருக்கு, அது மேல தண்ணியில இருந்து விழுந்துதான். அது அந்த மழை பெஞ்சு விழுந்தாங்க. இந்த பாறையை எடுத்தேன் நான். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எடுத்தேன். அங்க கல்லுங்கெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது கல்லுங்க. எடுத்துட்டு வர முடியல. சின்னதா கலெக்ட் பண்ணிருக்கலாம்ல. ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு துண்டு, ஒரு கல்லு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்க வேண்டிய, ரசிக்க வேண்டிய இடம் தான். பாறை பூங்கா வச்சிருக்காங்களா? அதுலயே திருடி அது பக்கத்துல இருந்தது. பாறை இந்த மாதிரி பாறை பூங்கா ஒண்ணு இருந்தது. அது பக்கத்துல இருந்தது. எங்களுக்கு நேரம் போதாதனால நாங்க அங்க போகல. அது தொல்லியல் துறையே ஏதோ துறையில இருக்கு. ஆனா பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஆமா, அங்க தொல்லியல் துறை ஆபீஸ் தான் இருக்குது. கட்டி இருக்காங்க இருக்கு. ஆனா யாருமே இல்ல, ஒர்க் பண்ணலங்க. அத பார்த்தேன் நானு. பட் பார்க்க வேண்டிய இடம். அதாவது ஒரு 3 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணியால உருவான ஒரு இடம். இந்த மாதிரி உலகத்துல பல இடங்கள் இருக்கு. கேனியன் சொல்ற இடம் இது அந்த வகையை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லிஸ்ட்ல போட்டோம்னா, இன்டர்நெட்ல போட்டோம்னா, இந்த திருவக்கரை கேனியன் அப்படின்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தா ஒரு 2.5 கோடி வருஷம் காமிக்குது. அந்த இது காமிக்குது. அவ்வளவுக்கு பழம்பெரிய ஒரு இடம். அதாவது மிக பழமையான ஒரு இடம், பழமையான உருவகம் வந்த இடம். அந்த இடத்த பாக்குறதுன்றது ஒரு வாய்ப்பு தான். போய் பார்க்கலாம். லேடிஸ் எல்லாம் போறாங்க. ஆனா அங்க யாரும் மக்கள் நடமாட்டம் இல்லாதனால கொஞ்சம் பார்த்து போலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போறாங்க. பிள்ளைங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போறாங்க. போலாம். ஒரு குரூப்பா போலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தைரியமா போறாங்க, போயிட்டு வராங்க. பைக் எடுத்துட்டு போயிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு. ஒரு நாளைக்கு 500 பேர்னா வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அங்க இருந்து சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர்னா வந்துட்டு போவாங்க சார் அப்படின்னாங்க. மக்கள் வந்துட்டு போவாங்க அப்படின்னாங்க. இப்ப கிராண்ட் கேனியன் எல்லாம் இது மாதிரி தானே வந்து புளோரிடா லெவல் என்ன நல்ல ரிவர் இருக்கு. புளோரிடாவா? ஆமா, அது இதே மாதிரிதான் இருக்கும்.
ஆமா. அது ரொம்ப பெருசு. இது ஒரு இது சும்மா கார்னர் மாதிரி. சின்னதுதான். ஆமா. அந்த பாறைகளும் கலர்ஃபுல்லா இருக்கும். அதே பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். அதே மாதிரிதான் பாருங்க. இருக்குது. எனக்கு ஆ, அதனாலதான் இதை பார்க்கணும் ரொம்ப நாளா அப்படின்னு ஐடியா. அதுல அந்த சூரிய ஒளி படுற போதுதான் அந்த பிரதிபலிப்பு பூராமே இந்த இந்த ரெட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதேதான் வருதா திருப்பி திருப்பி. ஆம். மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஜாலியா ஒரு டூர் நாங்க வெளியில போயிட்டு அப்படியே சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுவும் இந்த வருஷத்துல போன ஒரு வருஷத்துல ஒரு 3-4 தவணையாச்சும் கெட் டுகெதர் வந்திருக்கும்ல உங்களுக்கு அங்க ஆமா நம்ம குரூப். கெட் டுகெதர் அது தனியா லிஸ்ட் இருக்கு, நான் எடுத்து சொல்றேன். அது தனியா லிஸ்ட் இருக்கு. நம்ம எவ்வளவு என்னன்னைக்கு மீட் பண்ணோன்றதை நான் எடுத்து சொல்றேன். சரளா பேசுறேன். சரளா வாங்க, பேசுனதானே தெரியும். வாங்க வாங்க. ஓகே. திடீர்னு இப்பதான் காலையில தான் பார்த்தேன். அதனால கொஞ்சம் லேட்டா தான் இப்பதான் ஜாயின் பண்ண முடிஞ்சது. சாரி, நான் ஆடியோல வரேன், வீடியோல வர முடியல. நோ ப்ராப்ளம். வணக்கம் அனைவருக்கும். நான் இப்பதான் 2 பேர் பேசும்போது தான் இப்பதான் வந்தேன் நானு. ஸோ இப்ப கடந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னு பத்தி தானே சார் பேசுறோம் நம்ம. ஆமா ஆமா. என்ன ஹாப்பியா இருந்தது அப்படின்னு. ஓகே, நான் வந்து என்னோட இது வந்து நான் 3ஆ பிரிச்சுக்கிறேன். நான் ஹாப்பினஸ், லேர்னிங்ஸ், அச்சீவ் பண்ணதுன்னு 3ஆ பிரிச்சுக்கிறேங்க நான். ஸோ நான் சின்னதுல இருந்து பெருசுக்கு போறேன் நான். எனக்கு வந்து ஹாப்பினஸ் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா கிடைச்சாங்க. இங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. நாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தான் இங்க வந்தோம். அதுலயே 2 ஸ்டேட் மாறிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து ரிமோட் ஜாபு, ஸோ கிடைக்கல. ஆனா இப்போ வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்களோட கெட் டுகெதர் ட்ரிப்ஸ் எல்லாம் போனோம். அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது இருக்கு. அண்ட் வந்து இந்தியா போன போது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நானும் ஃபீல் பண்ணேன், ஹெல்ப் பண்றது. ஸோ அதையும் ஷேர் பண்றேன் நான். என்னோட மெய்ட்ஸுக்கு, டிரைவருக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஒரு லேப்டாப் நல்ல கண்டிஷன் நல்லாவே இருந்தது லேப்டாப்பு. அது என்னோட டாட்டர் வந்து இன்னொரு அப்டேட்டடா வாங்கினதால, ஸோ அந்த லேப்டாப்பை யாருக்கு கொடுக்கலாம், நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி எல்லாமே இதுவாக இருந்துச்சு. சரி, ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சரி வேணாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம கொடுக்கலனா கூட வேற யாருன்னா ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கிறாங்க கொடுப்பாங்க. ஸோ டிரைவரோட பையனுக்கு கொடுக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை தர வந்து உயரும் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி எங்கள் டிரைவரோட பையனுக்கு கொடுத்தோம். 10th படிக்கிறான். அது வந்து ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களுடைய லைஃப் நம்மால ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண முடிஞ்சா அது ஒரு இது வந்து அது ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னோட டாட்டர் கூடவே நாங்க மூவ் பண்ணிட்டோம். இப்போ டாட்டர் கூட தான் இருக்கிறோம், டாட்டர் அண்ட் சன் இன்லா கூட. ஸோ நிறைய வந்து அவ மேரேஜ் ஆயிட்டு அவளுக்கு வேலை, வீட்டு பார்த்துக்கிறது, ஃபேமிலி லைஃப் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருந்தால எங்களுடைய நான் அவளோட ஷேர் பண்ணிக்கிற மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. அது எனக்கு அவளோட ஸ்டேஜ் புரிஞ்சுது. நான் அவகிட்ட ரொம்ப அதை பத்தி பேசல. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு மாதிரி 2 பேரும் நிறைய அந்தந்த ஏஜுக்குள்ள பசங்களோட நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி வளர்ந்த பசங்களோட அவளுக்கு வந்து அவ கூட ஷாப்பிங் போறது, அவ வந்து எனக்கு சில ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுவா, போட்டோ எடுப்பா. அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நான் அதெல்லாம் இது பண்ணுவேன். அந்த மாதிரி மேக்கப் புதுசு புதுசா ட்ரை பண்றது, அதெல்லாம் என்ன வச்சு ட்ரை பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ண அவளுக்கு. அதெல்லாம் வந்து இப்போ ஒன்னா இருக்கும்போது திருப்பி அதை வந்து இப்போ லிவ் பண்றேன். அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் வெக்கேஷன் போன போது ஜான்ல வந்து பொங்கல் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என்னோட சிஸ்டரும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியில கோலம் போட்டோம். அது வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அத மேரேஜ் ஆயிட்டு சென்னையில தான் நிறைய வருஷம் இருந்தேன். பட் வந்து பொங்கல் டைம் போது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல தானே இருப்போம். லைக் அப்போ அம்மா வீட்டுக்கெல்லாம் அப்போ போறது கிடையாது இல்லையா. ஸோ நாங்க வந்து நான் வந்து பிஃபோர் மேரேஜ் என்னோட சிஸ்டரோட எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டது. அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல தான் நான் அந்த ஒரு கோலம் போட்டது ஒரு சின்ன விஷயம். ஆனா அவ்வளோ ஹாப்பியா இருந்தது அது. அதே மாதிரி புக் ஃபேர்ல நிறைய புக்ஸ் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அது ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு ஒரு காக்கா கத்துறது கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. என்னோட ஃப்ரெண்டோட மெடிடேஷன் பண்ணும்போது எங்கிருந்தோ ஒரு இளையராஜா சாங் கேட்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குதோ அது மாதிரி காக்கா கத்துறது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்
நான் வந்து சென்னை வந்தபோது அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போனேன். அந்த மாதிரி அவங்களுக்கு கேரிங் காமிச்சது வந்து ரொம்ப என்னால் பண்ண முடிஞ்சது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது, ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி சிஸ்டர் சில்ட்ரன் அவங்க வந்து இப்போ ஹை ஸ்கூல் காலேஜ் அப்படி இருக்காங்க. ஸோ அந்த பசங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பாண்ட் இருக்கும். அப்புறம் பசங்க வளர்ற ஸ்டேஜ் இல்லை, ஃபோனில் பேசுவாங்க, இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் லாஸ்ட் டைம் போன போது தான் அவங்களோட கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா என் லேர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் வந்து கிச்சனில் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே சின்ன பசங்க கிட்ட இருந்தும் நிறைய வந்து கற்றுக்கணும்னு நினைப்பேன் நான். ஸோ நான் வந்து வீட்டில எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். லைக் வீட்டிலே சென்னையிலே வேற மெய்ட் வச்சு அந்த மாதிரி ஒரு டிபெண்ட்டாக இருந்துட்டோமா. ஸோ இங்கே வந்து ஸ்லோவாக எல்லாமே பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த குவாலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நான் அதை தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக சிலதுலாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கடைசியில் சொல்கிறேன் நான். அதுதான் ரொம்ப நான் இப்போ அச்சீவ் பண்ணது. என்னோட ஹாப்பினஸ், கன்சிஸ்டன்சி 3 அதில் இருக்குது. அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ அச்சீவ் பண்ணதெல்லாம் என்னென்னா, NLP கோர்ஸ் ஒன்று பண்ணேன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அது வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மாதிரி டீப்பாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அது அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து தமிழ் சங்கத்தில் ஸ்டேஜில் பேசினேன், ரசிக்க பழகுன்ற டாப்பிக்கில் பேசினேன். ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. தமிழ் ஸ்கூலில் வந்து டீச்சிங்க்கு ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன்னு இப்போதான் ஜஸ்ட் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க்லாம் அனுப்புகிறேன் நான். இப்போ 2 days முன்னாடி தான். ஸோ உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து அனுப்பணுன்ட்டு இருந்தேன், அதனால அனுப்பலை. நான் இப்போ இது முடிச்சோடனே நான் அனுப்புகிறேன். எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. அதை இன்னொன்று மெயினாக முக்கியமாக இந்த கடந்த வருஷத்தில் நான் என்ன அச்சீவ் பண்ணேன், என்ன கன்சிஸ்டண்டாக பண்ணுறேன், என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான். அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இயர் நான் 8 kg குறைஞ்சிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ட்ரிப்பு போனேன், கிறிஸ்மஸ்க்கு ஃப்ளோரிடா ட்ரிப்பு. எல்லாரும் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு டயர்ட்னஸே தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். இப்போது லெக் பெயின்லாம் வரும், அதெல்லாம் இருக்காது. என்ன ஒன்று கற்றுக்கிட்டேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது எப்படி. நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய தடவை நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன், குறைவேன், திருப்பி விட்டுடுவேன், இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இயர் நான் முக்கியமாக எது கற்றுக்கிட்டேன்னா, கன்சிஸ்டன்சியை தான் கற்றுக்கிட்டேன் நான். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் படித்த போது அந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படி எப்படி ஒரு பழக்கமாக மாறும் அப்படின்றதெல்லாம் படித்த போது அது ஏதோ ஒரு மனசில் போய் ஒரு ஆழமாக அது பதிஞ்சிடுச்சு அது. ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு ரொட்டீனோ பர்ஃபெக்ட் ரொட்டீனு உடனே இது பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் நான் ரொம்ப விகரஸாலாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப ஸ்லோவாக சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸாக தான் நான் ஒன்று ஒன்றா பண்ணி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணது வந்து நல்ல எஃபெக்டாக இருந்தது. ஸோ என்னால் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியுது. இத்தனை முறை வந்து விகரஸாக ஃபாலோ பண்ணி ஒரு 6 months அதுக்கு மேலே பண்ண முடியாது, திருப்பி விட்டுடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் லைஃப் லாங் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து இப்போ எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கடந்த இந்த வருஷத்தில் இதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி அச்சீவ் பண்ணது. கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து டாப் 1னா இதுதான் என்னோட வெயிட் லாஸ் தான். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ. மகிழ்ச்சி சர்லா, நன்றி. எல்லாரும் கைதடலாம் சர்லாக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் ராமு சார் வந்து நியூ இயர் கோல், அதுதான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அட்டாமிக் ஹேபிட்ஸை விட அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கோல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு இதை மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அவரு சொன்ன இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இந்த நியூ இயர்க்கு இந்த இதெல்லாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் ராமு சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாப்பி, தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து நாராயண் சார் எதனா பேசுறீங்களா? சார் பேசட்டும். ஓகே, சக்கரபாணி சார் தான் பேர் கொடுத்திருக்காரு. வாங்க சார்.
அனைவருக்கும் வணக்கம். சார், நான் செல்வகுமார் சார் தொகுத்த மாதிரி நான் தொகுத்து வைக்கல. சர்டன் திங்ஸ் இது வந்துட்டு கடந்த ஆண்டு நான் வந்துட்டு ஏப்ரல் மாதம் போயிட்டு ஆல்மோஸ்ட் செப்டம்பர் வரையிலும் லண்டன்ல என்னுடைய மூத்த சன்னுடைய இருந்தேன். முதலாவது கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி என்னுடைய குடும்பத்தை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். எனக்கு 2 மகன்கள், ஒரு மகள். மூத்த மகன் பெயர் வந்து சுபாஷ் சந்தர். அவர் பிஇ எம்பிஏ லண்டன்ல வந்து ஒரு ஐடி கம்பெனியில வைஸ் சேர்மனா இருக்காரு. மருமகளும் வந்துட்டு ஐடி ஃபீல்டுல தான் இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க அவங்களும். அவருக்கு 2 பிள்ளைங்க, மகன் 1, மகள் 1. மகள் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் அவங்க ஒரு நல்ல ஒரு பேங்க்ல, லாய்ட்ஸ் பேங்க்ல ஐடி ஃபீல்டுல ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்து பேரன் வந்துட்டு சின்ன பையன் 8வது படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் மூத்த மகனுடைய இன்ட்ரோடக்ஷனு. செகண்ட் சன் வந்துட்டு இங்க என்னோட இருக்காரு. அவரு சில நேரத்தில் நம்முடைய எம்ஐஎம் இதோட பிளாட்ஃபார்ம் வந்திருப்பாரு. இவர் பேர் வந்துட்டு பிரவீன் சந்தர்னு பேரு. மூத்தவர் பேர் வந்து சுபாஷ் சந்தர், மருமக பேரு மாலா, பேத்தி பேரு ரேஷ்மி, பேரன் பேரு ரயான். இங்க 2வது மகன் வந்துட்டு பிரவீன் சந்தர்னு பேரு. இவர் வந்து அட்வொகேட்டு. இவர் வந்து பொலிட்டிக்கல் கம் அட்வொகேட் அது மாதிரியானதுல கூடவே இருக்காரு. அவருடைய மனைவி வந்துட்டு எம்காம் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டெஸ்ட்லாம் எழுதி அவங்களால அதில் சக்சீட் பண்ண முடியல. ஒரு பேங்க்ல வந்துட்டு சீனியர் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவர் பேர் கெவின்னு பேரு. அவர் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, செகண்ட் இயர் இப்போ அவர். தேர்ட் வந்துட்டு டாக்டர். அவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. அவங்க பேர் ராஜம், மருமகன் பேர் வந்து கலைச்செல்வம்னு. அவங்களுக்கு 2 குழந்தைகள், 2மே சின்ன சின்ன பிள்ளைங்க. மூத்தவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு, சின்னவன் வந்து எல்கேஜி. இதுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய விவரம். இதுல லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்க மூத்த மகன் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 5.5 months ஆர் 6 months நேரிங் வந்துட்டு அவரோடவே அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள், எங்க வருஷா வருஷம் எங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மெயினா வந்து பர்த்டே, வெட்டிங் டே. இது வந்து நார்மலா வந்துட்டு இது பண்றது. அதை வந்துட்டு அங்க மகனோடு இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து வந்து சிறப்பா கொண்டாடணும். அந்த ஒரு நாளையும் எல்லாமே சிறப்பா இது பண்ணோம். அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிட்டு அந்த மாதிரி பண்ணோம். இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டை மெயினாவே எப்பவுமே இது பண்றது, பிள்ளைகளுடைய பர்த்டே, எங்களுடைய பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, இதெல்லாம் வந்துட்டு ரியலி ரொம்ப சிறப்பா பண்ணுவோம். பிள்ளைங்க தூரதேசத்துல இருந்தாலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா அவங்கள லைன்ல வச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜாயிண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாக்கிடுவோம். எல்லாருமே அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு அது மாதிரி இருக்கிற மாதிரி குடும்பத்துல ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். இதுதான் மெயினானது. அந்த வகையில இந்த ஆண்டு நான் இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் நியூ இயர் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எங்க வீதியில வந்து இந்த 14th and 15th அந்த 2 நாள் பொங்கல் நாள்ல எங்க வீதிக்கு இங்க திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதை ரெசிடென்ட் பீப்புளெலாம் வந்துட்டு ஜாயின் பண்ணி நல்ல கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது எங்க பக்கத்துல எங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரோட்ல வச்சுருவாங்க. சோரமா சேர போட்டு நானும் அதை பார்த்து ரசிப்போம். அந்த 14, 15 எல்லாம் அது மாதிரி மகிழ்ச்சியா போச்சு. அடுத்து ஜனவரி எண்டில் வந்து 23rd வந்து எங்க அப்பாவுடைய நினைவு நாள். அது வந்துட்டு வருஷா வருஷம் நாங்க கடந்த ஒரு 12 ஆண்டுகளா அதை வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி பிப்ரவரி 3ஆம் தேதி எனக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து சர்ஜரி பண்ணாங்க. அதுல அட்மிட் பண்ணது. அதுல இருந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் குடும்பத்துல. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் என்னுடைய ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து கூட இருந்து அது ஆல்மோஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி எங்கேயுமே போக முடியாத அப்படியே போயிட்டு இருந்தோம். அந்த மாசம் 15th வந்து என்னுடைய டாக்டருடைய ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது. அதை வந்துட்டு அவங்களும் கொண்டாடுற மாதிரி இல்லை, அந்த மூடில் இல்லை, விட்டுட்டாங்க. அதே பிப்ரவரி 28 என்னுடைய பேத்தியோட பர்த்டே, அதுவும் வந்து செலிப்ரேட் பண்ணலை. லாஸ்ட் இயர் எவ்வளவு வந்து தலைகீழ மாறி போச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு மே மாசம் வந்துட்டு என்னுடைய சம்பந்தி, என்னுடைய மருமகனுடைய அப்பா வேலூர்ல இறந்துட்டார். அவர் கொஞ்சம் உடல் நலம் இல்லாத சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தாங்க. அவர் காலமாயிட்டாரு. அது வந்து எங்க குடும்பத்துல ஒரு துக்கம். மருமகன் மட்டும் வந்தாரு. மகளும் வந்தாங்க. மருமகன், மகள் எல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு ஆச்சு. அதுக்கப்புறம் அதே மே மாசத்துல 21ஆம் தேதி என்னுடைய மூத்த மகனுக்கு மருமகளுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதையும் அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னுட்டாங்க. குடும்பத்துல மாதிரி ஒரு துக்கம் நடந்திருக்குது. அப்பா வேற ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதனால அது செலிப்ரேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 9ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து என்னுடைய செகண்ட் பேரன் இங்க இருக்க கெவினுடைய பர்த்டே. அவர் அந்த பர்த்டே அன்னைக்கு எங்களை கம்பல் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது பெரிய ஹோட்டல்ல சாப்பிடணுன்ற மாதிரி பண்ணுவாரு. அவரும் ஒதுங்கிட்டாரு. வேண்டாம், நம்ம சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலான்ற மாதிரி அதை ஒதுக்கிட்டாரு. ஜூலை 15 வந்து எனக்கும் என்னுடைய சன்னுக்கும் பர்த்டே. செகண்ட் சன்னுக்கு எனக்கு சேம் டே. ஜூலை 15 அன்னைக்கு பர்த்டே இருக்கும். அந்த பர்த்டேவையும் நாங்க செலிப்ரேட் பண்றதை தவிர்த்துட்டோம். குடும்பத்துல ஒரு நல்ல இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னுடைய சன் வந்து அந்த காந்தலூருக்கு கூட்டிட்டு போனாரு. கொஞ்ச நாளைக்கு நீங்க வாங்க, கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க போயிட்டு அந்த காந்தலூர்ல போயிட்டு அந்த ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அப்படியே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அது ஒரு 2 நாள் கழிச்சு அங்க இருக்கும்போது என்னுடைய மருமகளுக்கு, மூத்த மருமகளுக்கு பர்த்டே. அதை அங்கேயே வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். அந்த மந்த் 29th வந்து என்னுடைய டாட்டருக்கு அதே மாதிரி பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணல. வருஷம் நார்மலா பண்றது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டோம். ஆகஸ்ட் 2ல வந்து 29ல என்னுடைய மருமகனுக்கு பர்த்டே. அதுவும் செலிப்ரேட் பண்ணல. செப்டம்பர் 2ல 2வது மருமகளுக்கு பர்த்டே, செலிப்ரேட் பண்ணல. செப்டம்பர் 4th 2வது மகனுக்கு மருமகளுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அன்னைக்கு திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வாங்கப்பா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டு போனாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உள்ள போயிட்டு ஒரு ½ டே கிட்டத்தட்ட அங்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஏதோ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டாங்க. சும்மா ஒண்ணுமே இல்லை, உள்ளவே இருந்துக்கிட்டு அது அப்பப்போ ஏதாவது ஆர்டர் கொடுக்குறது, சாப்பிட்றதுக்கு கொண்டதுன்னு அப்படியே டைம் பண்ணிட்டு ஒரு ½ டே வந்துட்டு பீச்சுக்காக கூட்டி போய் காட்டி அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்டோபர்ல வந்துட்டு என்னோட மனைவியோட பர்த்டே. அவங்களும் அது மாதிரி ஒண்ணுமே பண்ணல. நார்மலா ஒரு பர்த்டேக்கு வந்து ஜஸ்ட் விஷ் பண்றதோடு நிறுத்திக்கிட்டாங்க. வேற எந்த வித இதுவும் வீட்டை சாதாரண செய்யறதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நவம்பர் 18th எங்களுடைய 50th வெட்டிங் ஆனிவர்சரி. அப்போ எங்க மூத்த மகன் என்ன பண்ணிட்டாரு, சைலண்டா வந்துட்டு அங்க வந்து சர்ச்சில் வந்து எங்க பாஸ்டர் கிட்ட அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி சிறப்பாக கொண்டாடணும் நீங்க அப்படின்ட்டாரு. அது வந்து ஒரு நல்ல சிறப்பான முறையில இது பண்ணாங்க. அதுதான் இந்த வருஷம் முழுக்க நடந்ததுல ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியான ஒரு இது வந்துட்டு மகன் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வீட்லயும் வந்துட்டு அங்க சர்ச்சில் பண்ணது போக இங்க வீட்லயும் அதே மாதிரி உறவினர் எல்லாம் வரவழைச்சு எல்லாருக்கிட்ட வச்சுட்டு அன்னைக்கு ஒரு விருந்து மாதிரி வச்சு இது பண்ணாங்க. அந்த நவம்பர் 18th அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்கு. எனக்கு வந்து எப்படின்னு கேட்டா அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஆரம்பத்திலிருந்து அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை நான் ரசிப்பேன், அதை விரும்புவேன். நான் ஒரு புக்கு கூட ஒன்று எழுதினேன், குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு புக்கு ஒன்று எழுதினேன். அதுல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையினுடைய பலன்கள் அது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுல ரொம்ப சிலாகித்து எழுதியிருப்பாங்க. என்னதான் நம்ம கட்டி காப்பாத்தினாலும் ஒரு சின்ன விரிசல் இருந்ததுன்னா அது பெருசாகி போகுது. கடந்த 15 வருஷமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் எங்க உறவினர்கள் அத்தனை பேருமே எங்க வீட்டுல வரவழைச்சு ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திருப்பாங்க. என் மனைவி, அவங்களுடைய தங்கைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சா அப்ப இருந்து இட்லி சொல்றது, வடை சொல்றது, அது செய்யணும் அப்படியே செய்துட்டே இருப்பாங்க. காலையில நாங்க 7 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம்னா அந்த நேரத்தில் டிஃபன் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு நீங்க போயிடுன்னு சொல்லி அன்னைக்கு நாங்க லிமிட்டடா சன்னு நான் அப்படி 2 பேர் 3 பேர் தான் சர்ச்சுக்கு போவோம். மற்றவங்களை வீட்டை திறந்துக்குவாங்க. ஏன்னு கேட்டா எல்லாம் விருந்தினர்கள்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் உபசரிக்கணும்ட்டு. அப்ப ஆரம்பிக்கிற அந்த கலகலப்பு நைட்டு 11 மணி வரைக்கும் நீடிக்கும். ஒரே கூத்தும் கொண்டாட்டமும் அது இதுன்னுட்டு என் சன்னு என்ன பண்ணுவாரு, நிறைய பட்டாசுங்க கிராக்கர்ஸ் வாங்கி அதை வச்சுடுவார். ஒரு 7 மணிக்கு மேல ஆனா போதும், எங்க தெருவே அதிர்ற மாதிரி எங்க வீட்டுக்கிட்ட மட்டும் பட்டாசு போட்டு கொளுத்துன்னு கொடுத்துட்டு கிடப்பேன்.
நான் பாட்டுட்டு எனக்கு நினைச்சு பார்க்கிறேன், கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. பிள்ளைங்க நல்லா ஒரு என்ஜாய் பண்றாங்க, ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. யாருமே அது மாதிரியான எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்துட்டு என்னுடைய செகண்ட் சன் இங்க உள்ளவரு நல்ல சிறப்பா கொண்டாடுவார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கும்போது இந்த நவம்பர் 18 எங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன மன வருத்தம். நம்மால இது மாதிரி செய்ய முடியலையே. அது அந்த குடும்பத்துல, கூட்டு குடும்பத்துல ஒரு பிரேக் வரணும்னா யாராவது ஒருத்தர் தான் ஆரம்பிப்பாங்க. அது ஜலசின்னு எடுத்துக்கிறதா அல்லது என்னன்னு எடுத்துக்கிறது தெரியல. ஏதோ சம்திங். நான் அது ஏன்னா ஃபேமிலி இதுன்றதால கட் பண்றேன் நானு. அது அப்படியே இதுவாயிடுச்சு. நவம்பர் 18க்கு அப்புறம் அன்னைக்கெல்லாம் நல்லபடியா இருந்தாங்கண்ணா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது இருந்திருக்கும் போல போயிட்டாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தா 7 மணிக்கு நாங்க சர்ச்சுக்கு கிளம்பணும்னு பார்த்தா யாருமே வரல. என்னுடைய இதுவிளையாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு நெருடுச்சு. சரின்னு சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சில் போயிட்டு முடிச்சுட்டு கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் யாரும் வரல. 12 மணி வரைக்கும் பிசிக்கலா ஒரு ஆளும் வரல. நானும் என் மனைவி தனிச்சு கீழே உட்காந்துட்டு இருக்கோம். என்னுடைய 2வது மகனும் அவருடைய மனைவி 2 பேரும் மேல இருக்கிறாங்க. பேரன் எங்கேயும் வெளியே போயிட்டாரு. ஏதோ ஒரு துக்க வீடு மாதிரி இருந்தது அன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு 25th அன்னைக்கு. என்னால் தாங்க முடியல. அதான் இந்த கூட்டு குடும்பத்துல பிரேக் எப்படி வருது பாருங்க. யாரோ ஒருத்தர் என்ன அவங்களுக்கு இது பண்ணிச்ச தெரியல. அவங்க என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. அது அவங்களுடைய இயலாமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அப்படி பண்ணாலும் தெரியல. அது எப்படி மற்றவங்களுக்கு பரவுச்சுன்னு தெரியல. 12 o'clock வரைக்கும் பிசிக்கலா ஒருத்தருமே வீட்டுல இல்லை. நான் டோட்டலா அப்செட் ஆயிட்டேன். இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை நான் பார்த்தது இல்லை. யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம பட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டேன். ஸோ வெளியில போயிட்டு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டேன். போகும்போது அவங்களுக்கு சில பலகாரங்கள்லாம் வாங்கி அவங்க வீட்டில் கொடுத்துட்டு கொண்டு அவங்களோட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு விட்டு உட்காந்துட்டேன். என்ன வீட்டில் எல்லாம் தேடுறாங்க. ஃபோன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மணியா போல மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வச்ச பாயில. அப்போ உடனே என் சன்னு வந்து நிறைய மிஸ் கால் பண்ணிருக்காரு போல. அவரை பண்ண உடனே சரி நான் வரப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்தாக்கா கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான். நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க. ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் 100 பேருக்கு குறையாம சாப்பிடுவாங்க. அதுக்காக வீட்டாண்டியே சமையல்கார வரவழைச்சு வீட்லயே பிரியாணி எல்லாம் செய்வாங்க. இந்த எல்லா லேடிஸும் அந்த பிரியாணி செய்யற இடத்த போய் ஒரு பாயமா இருக்காங்க. அவங்க தான் செய்வாங்க வீட்டாண்டியே. இந்த லேடிஸ் எல்லாம் இப்போ சுத்தி உட்காந்துக்கிட்டு இது எப்படி போடணும் அது எப்படி போடணும் அவங்க கத்துக்குவாங்க. பிரியாணி செய்யறத கத்துக்குவாங்க. அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா கத்து கொடுத்தோம். அவ்வளவு கலகலப்பா இருக்கிறதுல இந்த வருஷம் செகண்ட் சன்னுக்கு என்ன தோணுச்சது, என்ன அவர் ஏதாவது காதல விழுந்துருக்குமோ தெரியல. என்கிட்ட அது மாதிரி சொல்லிக்கிடல. அவரு அந்த பிரியாணிக்கு ஆர்டர் கொடுக்காத நம்ம ஹோட்டல்ல இருந்து நான் வரவழைக்கிறேன் பாட்டிட்டாரு. அவர் யாருக்கிட்ட சொல்லி வாங்கியிருப்பார் போல. இது தேவைப்பட்டா மீதி என்ன வாங்கிடலாம் எப்படி சொல்லியிருப்பார் போல. வந்து பார்த்தேன். அதுல ஆஃப் ஆஃப் த அளவு கூட இல்லை. 100 பேருனாக்க ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட தான் இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு என் ரூமுக்கு வந்தேன். பெட்ரூம்ல போயிட்டு கதவை அடைச்சிக்கிட்டு சைலண்டா படுத்துட்டேன். அதனால பண்டிகைன்ற ஒரு இது இல்லாத மகிழ்ச்சி இல்லாத அப்படியே உட்காந்துட்டேன். யாரும் வந்துட்டு என்ன அப்படி இருக்கீங்க போறீங்களே யாரும் ஒருத்தர் கண்டுக்கல. அதை பத்தி யாரும் பாதர் பண்ணல. ஒரு மாதிரி எல்லாருக்கும் உணர்ந்தது. அப்புறம் மெதுவா என்னோட தம்பி மகள்லாம் வந்தாங்க. மெதுவா வந்து என்ன பெரியப்பா படுத்துட்டு இருக்கீங்க நாங்க உடம்பு சுகம் இல்லையான்னு சும்மா இல்லாம அப்படின்னு பேசிட்டு பக்குவமா அவங்க அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட என்னுடைய பிரதர் ஒருத்தர் வந்தாரு, செகண்ட் பிரதரு. அவர் வந்துட்டு நீங்க உடம்பு பாத்துங்க, நான் இதெல்லாம் பண்டிகைலாம் போயிட்டு போது விடுங்க, நீங்க அதெல்லாம் கவலைப்படாது, யார் வந்தா என்ன வரல ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு இந்த வருஷம் கிறிஸ்துமஸ். காரணம் தெரியல. ஐ மீன் இதுக்கப்புறம் வந்துட்டு இதை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இது மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷமா. நான் அந்த போட்டோ எல்லாம் வேணா நான் அப்புறமா நம்ம ஷேர் பண்றேன். என்கிட்ட இல்ல போட்டோ வீடியோ. சார் எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு. என் சன் எடுப்பார், எவ்ரி இயர் எடுப்பார். என் சன் வச்சிருக்காரு. நான் வேணா இன்னொரு நாளைக்கு கூட உங்களோட ஷேர் பண்றேன். அவ்வளவு கூத்தும் கும்மாளமும் இருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. அப்படி இருக்கும். அந்த சந்தோஷம் எல்லாம் எங்க போச்சு. அதான் சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு சிறிய நெருப்பு துளி வந்துட்டு காற்று அடிச்சிடுன்ற மாதிரி எங்க குடும்பத்துல உள்ளவங்க யாரோ ஒருத்தர் என்னமோ ஒரு இது பண்ணிருப்பாங்க போல. அவங்களுக்குள்ள ஏதோ மன வருத்தங்கள், யாரோட மன வருத்தம் தெரியல. எப்படி ஆகிப்போச்சு. அது மாதிரி 25th போயிடுது. அதுல இருந்து இன்னும் நான் அந்த நார்மல் கண்டிஷனுக்கு வரல. அப்படியே
ஆஸ் யூஷுவல் இருந்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால இந்த வருஷம் திரும்பி பார்க்குறேன். இந்த 15 மோர் தென் 15 இயர்ஸ் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருந்தேன். என்னுடைய உறவினர்கள் நீங்க அந்த காந்தலூர் போட்டோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் காட்டியிருப்பேன். அது மாதிரி 2 மடங்கு இங்க அது ஃபங்க்ஷன் கூடுவாங்க. அன்னைக்கு 1 மடங்கு தான் நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போனது. அது மாதிரியான இதாகி போச்சு. இது வந்து வருங்காலத்துல எப்படி நடக்கும்னு தெரியாது. எனக்கு அது ஒரு பெரிய இதாகி போச்சு, ஒரு சோதனை மாதிரி. அதுல இருந்து நான் இன்னும் அந்த நார்மலுக்கு வரல. எனக்கு அது அப்செட் ஆனது வரல. அப்புறம் அங்க இருந்துட்டு மகன்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, விடுப்பா, யார் வந்தா என்ன வரலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் எல்லா குடும்பம் பிரிஞ்சு ஆயிட்டாங்க, பெரியவங்க ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளை மருமகள் பேர பிள்ளைங்க அப்படின்னு வந்துட்டாங்க. அவங்கவுங்க ஒரு தனி குடும்பம். அது மாதிரி ஆங்கில பாருங்க, இன்னும் நீங்க கூட்டு குடும்பம் பார்க்காதீங்க. என் பெரிய மகன் எனக்கு வந்து ஆறுதலாம் சொன்னாரு. கேள்விப்பட்டப்பா, யாரும் வரலன்னு கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்னு தெரியாதப்பா, எதனால வரல, யாரு பிடிக்க விட்டாங்க என்னன்னு தெரியாது அப்படின்னு. என் மருமகளை கேட்டது, என்னப்பாமான்னு. உங்க அப்பாவே வரலமா, அம்மா மட்டும் வந்தாங்க அப்படின்னு. உடனே அதுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. இதுதான் இந்த ஆண்டுல, இந்த கடைசி இயர் எண்டுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாகி போச்சு அன்னைக்கு. பார்க்கலாம் எதிர்காலத்துல வந்துட்டு என்ன இது பண்றதுக்கு பார்க்கலாம். நன்றி சார், நன்றி. முதல்ல கைதட்டலாம் சாருக்கு. சார் வந்து நிறைய அவர் போன டூர் போன இடம்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்து இருக்காரு. அதுவும் ஃபேமிலியோட பகிர்ந்து இருக்காரு. ஒரு குடும்பம்ன்றப்ப இதெல்லாம் வந்து சகஜம் சார், இது இயல்பு சார், எல்லார் வீட்லயும் இருக்கிற விஷயங்கள் தான். முன்ன பின்ன ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும், அவங்களுக்குள்ள கருத்து மாறுபாடுகள் வரதான் செய்யும். அதெல்லாம் வராத இருந்ததுன்னா நம்ம நார்மலா இல்லைன்னு அர்த்தம். வந்தாதான் நம்ம நார்மலா இருக்கிறோம்னு அர்த்தம். வராத இருந்துன்னு வச்சு எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம சரியா கவனிக்கலன்ற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இயல்பாவே இருக்கும், அதை சரி செஞ்சுக்க பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால நீங்க மகிழ்ச்சியை நல்லா யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சில விஷயங்களுக்கு நம்ம சொல்யூஷன் தேடிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. மகிழ்ச்சி, இதோட பகிர்தலுக்கு நன்றி சார். வாங்க சொல்லுங்க. சக்கரமணி சார், கவலைப்படாதீங்க. 26 ஜனவரியிலேயே இந்த MIM குடும்பம் சேரலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே, அடுத்தது யார்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க நாராயணன் சார். சார், இது வந்து மிகச்சிறப்பு. நான் முதல்ல செல்வகுமார் சாருக்கு முதல்ல வரேன் நான். அவர் வந்து ரொம்ப அற்புதமாக முன்னால நம்ம வந்து எப்படி தொகுப்போம்னா டைரி எழுதுவோம். எழுத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் முன்னெல்லாம். இது இன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு நடந்தது. பொதுவாக வந்து அன்றைக்கி நடக்கிறது என்னென்னா, சம்பளம் வந்தது, என்ன செலவு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொதுவாக எழுதுவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து சம்பளம் வந்தது, ஏதோ வந்தது, செலவாகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறதுனால எழுதிப்போம், டைரியில் எழுதுவோம். சில சம்பவங்களை வந்து எழுதுவோம், யாராவது வந்தாங்களா போனாங்களா அப்படிங்கிறது, கல்யாணம் திருமணங்கள் இதெல்லாம் வந்து எழுதிட்டுருப்போம். அதுதான் வந்து ரெக்கார்டு. இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ அளவில் தொகுத்து ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்காரு. இது கூட இனிமேல் செய்யலாமோ அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நடக்கலை, அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஏன்னா என் பெண்ணெல்லாம் அங்கே இருக்காங்க, வேற ஒரு மாநிலத்தில் இருக்காங்க. நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. தொகுத்து வழங்கலை, அதை இன்னும் தொகுக்கலை. பார்க்கலாம், இனிமேல் எதாவது செய்யலாமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார். செல்வகுமார் சார், நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் இப்போ சமீபத்தில் தான் வந்து இணைஞ்சாலுமே ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நண்பராக மாறிட்டீங்க நீங்கள். அதுக்கு வந்து மகிழ்ச்சி, உங்களுக்கு நன்றியும் கூட. ஒரு அற்புதமான குடும்பம், உங்கள் குடும்பம் அனைவரும் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்து. ரமணி சார் வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து தொகுத்துருக்கார் அவர். அஃப்கோர்ஸ் இது வந்து தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது வந்து தவிர்க்க முடியாது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இஃப் இஃப் ஸ்ப்ரிங் கம்னா இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட்னு ஒரு போயம் உண்டு. அந்த மாதிரி அடுத்து வரும், அடுத்து இதை விட இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நானும் ஏதாவது குறித்து வச்சுக்கலாமான்னு யோஜனை வருது. அப்படியே திரும்பி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு தோணுது.
சார் அந்த நான் விஷயத்துல நான் இவருக்கு தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன் சார். என்னன்னா இவர் சொல்லலன்னு வைங்க, இதெல்லாமே இருக்கு, ஆனா அதை திரும்பி பார்க்கறதே கிடையாது. அதான் பார்க்கலாம். இனிமே வந்து ஜனவரியிலேருந்து அது இந்த இந்த டிசம்பர் இன்னிலேருந்து கூட செய்யலாம் அதை. செய்யலாம் இந்த இந்த வருட கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், அது அப்படியே தொடர்ந்து அதை குறிச்சிக்கிட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பகிர்வாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாரும் இதை செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகும் இந்த நிகழ்ச்சி. நம்ம திடீர்னு இதை ஏற்பாடு பண்ணதுனால நீங்கள் வந்து நல்ல வேலை தொகுத்து வச்சு கொடுத்துட்டீங்க. சக்கரபாணி சாரும் தொகுத்து வச்சு கொடுத்துட்டாரு. சக்கரபாணி சொன்னது உண்மையாகவே அவர் வந்து அந்த அந்த குதூகலம் வந்து அவர் சொன்னார்ல, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே கூட்டும் கும்மாளமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கோர்ஸ் இந்த இந்த கிறிஸ்மஸ் விட்டுருங்க, அது மகிழ்ச்சியாக இருந்தோம்ல, அதை நினச்சி சந்தோஷப்படணும். அது மாதிரி நீ நினைத்து நினைத்து வந்து 2 பேரும் வந்து உங்கள் குடும்ப நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இனிமேல் எல்லாருமே இதை வந்து கொஞ்சம் குறித்து வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ஈவன் ஒரு 10 நிமிஷம் ஆனால் கூட ஒரு சுவாரஸ்யமே இல்லாட்டி இருந்தால் கூட அது வந்து சுவாரஸ்யம் ஆக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இனிமேல் எல்லாரும் அதை வந்து குறித்து வச்சு நம்ம அடுத்த வருடம் திரும்பி பார்ப்பதை வந்து மிக சிறப்பாக செய்வோம். 25 கிறிஸ்மஸ்லேருந்து 25ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாரம் வந்து திரும்பி பார்க்கும் வாரம் அடுத்த வச்சுக்கலாம். வருஷம் இல்ல சார், அடுத்த மாசமே செய்யலாம். எல்லாரும் கலெக்ட் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். ஒண்ணு நீங்க வந்து உங்க ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார், நீங்க சொல்லவே இல்லையே. யார் என்ன? எனக்கு உங்களுக்கே தெரியும் மேடம். நானே, என் மனைவி, என் மகள் கல்யாணம் ஆயிடுச்சு. குஜராத்தில் இருக்காங்க. என்னுடைய சன்னின்ல வந்து அங்கே ஐஐடி காந்திநகரில் ப்ரொஃபஸராக இருக்கார். என் பேரன் வந்து நானே சொல்லக்கூடாது, ஸ்மார்ட் பாய். 10 வயசு, 5ஆவது படிக்கிறான். பியானோ கற்றுக்கிறான், டேபிள் டென்னிஸ் விளையாடுறான். அதனால் அவர் வந்து ஒரு பன்முக திறமையாளர். அவர் அந்த என் பேரன். அதை நீங்க தான் சார் சொல்லணும். இது மேடம், அதை நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல சொல்றேன் நான். அவர் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. என்ன மேடம்? போட்டோவா? நான் ரெடியாவே இல்ல. போட்டோ சரி, ஓகே. எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், எல்லாரும் பாருங்க. அதாவது நம்ம 2 செய்திகள் பகிர்ந்தோம். ஒண்ணு வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. அடுத்தது வந்து நம்ம இவர் சொன்னாரு, சக்கரபாணி சார் கொஞ்சம் சில விஷயங்களை பேசினாரு. இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னோட ஃப்ரெண்டு, என்னோட நண்பர் ஜோசப் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் அவரு. இங்க வருவாரு, எப்பயாச்சும் வருவாரு மீட்டிங்க்கு. நான் கிறிஸ்துமஸ் ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணாரு. அதாவது அம்பத்தூர் பக்கம் வந்தாருன்னா அவர் உடனே எனக்கு கால் பண்ணிடுவாரு. நாங்க மீட் பண்ணுவோம், வீட்டுக்கு கூடுவோம். வீட்டுக்கு வருவாரு, வீட்டுல பேசிட்டு இருப்போம் நாங்க. இவர் வந்து ஆர்மி மேன், இவர் ரிட்டையர்டு ஆர்மி மேன், பட் வெரி ஸ்மார்ட். இவர் வந்து கால் பண்ணாரு அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. ஸ்டீஃபன் என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா. சரி வரீங்களா, என்ன வீட்டுக்கு இங்கதான் வந்துக்கிறேன். சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. அவர் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரெண்டை டிராப் பண்ணிட்டு வரேன், அம்பத்தூர் ஸ்டேஷன்ல. நான் வந்து வந்துட்டு இருக்கேன் வழியில அப்படின்னா. நான் வழி சொல்லிட்டே வந்தேன், நீங்க இது வந்தீங்கன்னா. அவர் ரெகுலரா வரலனாலும் அந்த ஞாபகம் இல்லை அவருக்கு. வருவார், அடிக்கடி வருவாரு, ஆனா டக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல. அதனால சொன்னேன், இந்த மாதிரி கார்பரேஷன் ஆஃபீஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி அல்வா வரும். கருப்பட்டி அல்வா நல்லா இருக்குது, வாங்கலாம், நம்ம அங்க உட்காரலாமே அப்படின்னாரு. சரி, எனக்கும் போர் அடிச்சுது. நானும் சரி ஒரு ரிலாக்ஸ், வீட்டுல எப்பயுமே மீட் பண்ணுகிறேன்ட்டு இறங்கி நீ உங்க நிறுங்கன்னு சொல்லிட்டு நடந்து போனேன். நாங்க போயிட்டு தான் அங்க மீட் பண்ணிட்டு அவரை பேசிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாரு, இன்னைக்கு என்னோட கிறிஸ்துமஸ் வந்து ரொம்ப அருமையான கிறிஸ்துமஸ். அதாவது மகிழ்ச்சியா இருந்ததுன்றதை விட நான் வந்து பிளஸ்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு போனோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அவர் ப்ராட்டஸ்டன்ட்டு. சர்ச்சுக்கு போனோம், ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு. அங்கே 2 பசங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. அங்கே ஒய்ஃபை கூப்பிட்டு போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாளாக தான் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு போனாராம். போய் பார்க்கறதுக்கு போயிருக்காரு. போய் பார்த்தா அந்த மாதிரி விஷயம். அவர் வந்து அவங்க ஒய்ஃபு, இவர் வந்து எப்பயுமே என்னன்னா பெரிய வசதியானவங்க கிடையாது, ஆனா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி எல்லாம் போய் ப்ரேயர் பண்றதுல அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே இப்ப இந்த ஜனவரி மாசம் அமெரிக்காவுக்கு போறதுக்கு இப்ப எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணி அவங்க வர வைக்கிறவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இவர் கையில
பெருசா காசு கிடையாது, இப்படி போயிட்டு வந்தா தான் காசு அவர் கையில. அப்புறம் என்ன சொன்னாரு, இந்த நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ண அவர் கூப்பிட்டாரு. போனேன், சில ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்க அடிச்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க அப்படின்னாரு. 3 நாளா செக்கப்ல இருந்திருக்காங்க அவருக்கு, ஒய்ஃபுக்கு. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து கேன்சர். காசு இல்லை, கையில காசு கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி எங்க அட்மிட் பண்ணலான்ட்டு ஜிஹெச் கூட்டு போயிட்டு, இவர் தான் கூட்டு போயிருக்காரு, ஜிஹெச் கூட்டு போயிட்டு அங்க அட்மிட் பண்ணி அவங்களை செக்அப் பண்றதுக்காக அட்மிட் பண்ணி, அவங்க கையில காசு ஒண்ணுமே கிடையாது, ஏதோ உச்சமா வச்சிருக்காரு. ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு குழந்தை, ரெண்டு பொண்ணு. ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருக்கு போல, ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. எப்படி உடல்நிலை சரியில்லைன்றது அந்த போட்டோ காமிக்கிறேன் நான். அவங்க ஒய்ஃப், பொண்ணு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பொண்ணு அதாவது இயல்புன நிலையில இல்லை குழந்தை. அந்த பொண்ணு, 2வது பொண்ணு வீட்டுல இருக்காங்க. அவங்க அப்பா இருக்காரு கூட. அப்பாவுக்கு வந்து 86 வயசு. ஒய்ஃபுக்கு கேன்சர், அட்மிட் பண்ணிட்டாரு. அவர் வந்து அட்மிட் பண்ணதுனால பொண்ணு வீட்டுல தனியா இருக்குது. எப்படி பொண்ணுன்னா, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, தெரியுதா? இவர் தான் அந்த ஃப்ரெண்டு, கூட இருந்தவர், அவரோட ஃப்ரெண்டு. இதுதான் அந்த பொண்ணு. இது பாருங்க, இதுவா இருக்கு பாருங்க, உடம்பு சரி, சேர்ல இருக்குல்ல, இந்த நிலைமையில இருக்கிற குழந்தை, செகண்ட் கேர்ள். அந்த பொண்ணை தனியா வீட்டுல விட முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவர் வந்து இந்த பொண்ணை விட முடியாதுன்றதுக்காக ஒய்ஃப் அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு, வீட்டுல வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல யாருன்னா ஒருத்தர் கூட இருக்கணும்ட்டாங்க. இப்போ குழந்தைய இங்க விட்டுட்டு தனியா விட்டுட்டு வர முடியாது. அங்க இருக்கிற அப்பாவுக்கு 86 வயசு. என்ன பண்ணிருக்காரு, காசு இல்ல கையில. அப்பா கிட்ட சொல்லி, அப்பா வந்து போன் பண்ணி பேசி, இவர் இங்க வந்து வர வரைக்கும் அவர் அவங்க அப்பாவை ஜிஹெச்க்கு வர சொல்லி, அதுக்கு வந்து அப்பாவுக்கு டாக்ஸி கூட அரேஞ்ச் பண்ண, ரேபிடோ ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு, அந்த மனுஷன் 86 வயசுல ரேபிடோ ஸ்கூட்டர்ல பெரம்பூர்ல இருந்து இது வரைக்கும் போயிருக்காரு, ஜிஹெச் வரைக்கும் போயிருக்காரு. ரேபிடோல ஸ்கூட்டர்ல உட்காந்து தைரியமா போயிருக்காரு. போய் அங்க போய் அவரை அரேஞ்ச் பண்ணிட்டு, அங்க ஒரு பியூனுக்கு, நம்ம பாஸ்கர்ன்ற ஒரு பியூனுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஸ்கேனிங் எல்லாம் அரேஞ்ச் பண்றப்ப கூட பாத்துக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் இட்டுட்டு போய் அவங்க அப்பா அங்க போயிருக்காரு. இவரு அந்த ஃப்ரெண்டு வந்து அவரை என்ன பண்ணிட்டா, கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த பாப்பாவை வந்து ஹோம்ல கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி, வீட்டுல இருக்கிற கட்டில் எடுத்துட்டு கார்ல கட்டி, இதை இருக்கு பாருங்க, வீட்டுல இருக்கிற கட்டில், அந்த பாப்பா வச்சிருக்க கட்டில் வந்து அதுக்கு ஒரு கட்டில வச்சு, இந்த கார்ல கட்டி எடுத்துட்டு போயிட்டு, அம்பத்தூர்ல ஒரு ஹோம் இருக்கா, அந்த ஹோம்ல பாத்துக்குவாங்களாம். இவங்கன்னா வெளியில போறப்ப அந்த குழந்தைய விட்டுட்டு போவாங்களாம். அந்த குழந்தை அங்க இருந்து எடுத்து போய் அம்பத்தூர்ல அட்மிட் அது அந்த குழந்தைய அங்க விட்டுட்டு அம்பத்தூர்ல விட்டுருக்காங்க பாப்பாவை, இப்படி படுக்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் இவரு போய் ஜிஹெச்க்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபை ரிலீவ் பண்ணி அவங்க அப்பாவை அனுப்புனாரு. இவ்வளவையும் இந்த பாஸ்கர் என்ற நம்ம ஃப்ரெண்டு வந்து, பாஸ்கர் என்றவர் வந்து கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ண நானு. அதாவது எனக்கு கிறிஸ்மஸ்ல நம்ம எப்படி இருப்போம், யாருக்கோ ஒருத்தருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அது ஃப்ரெண்ட், அவர் காசு இல்லைன்றாரு, என்னால முடிஞ்சதே என்னவோ ஹெல்ப் பண்ணேன், அதுல வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அதாவது காலையில இருந்து ஒய்ஃபை விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காரு, கஷ்டமா இருந்திருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலியை பார்த்திருக்காரு. அது அந்த ஒய்ஃபு கேன்சர், குழந்தை இப்படி இருக்கு, அந்த சூழ்நிலையில இது அத்தனையும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடக்குது. அவர் என்ன சொன்னாருன்னா, மனுஷன், இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு நிச்சயமா அது வந்து தாங்கிக்க முடியாத நிகழ்ச்சி தான். ஆனா வந்து எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு நான் மத்தியானத்துல இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன்றதுல என்னால முடிஞ்ச உதவி நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன், ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னாரு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மனுஷன் கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு, அந்த சூழ்நிலையே நாம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயம் தெரியுமா, இவங்க இப்படி இருந்தாங்க இருக்காங்க தெரியுமா, இந்த ஃபேமிலி இப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே நெகட்டிவாவே எனர்ஜி கொடுப்போம். அதை டோட்டலா இந்த மனுஷன் பாசிட்டிவா சொல்லி, அவர் அதை தனக்கு கிடைச்ச வாய்ப்பா நான் அதை பயன்படுத்திக்கணும்ன்ற சந்தோஷத்தை சொன்னாரு. அவங்களுக்கு அடுத்த நாள் போன் பண்ணி கேட்டு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம எவ்வளவு பெரிய விஷயத்த கூட ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு அவங்க ஹெல்ப் பண்றது வேற, அது ஒரு எனர்ஜி.
ஃபேமிலி இவங்களும் அவரும் கிறிஸ்டின் தான். ஆனா அன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்றதுல அவரோட நிலைமை இப்படி இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில எத்தனை ஃபேமிலிங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு பண்டிகையிலையும் நமக்கு வர துன்பம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நத்திங், ஜஸ்ட் லைக் தட், ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒய்ஃபு கூடுதலே இருந்து அவங்களும் அமெரிக்காவுக்கு போற இது எல்லாம் எடுத்து டிக்கெட்டுலாம் வந்துருச்சு. போக வேண்டியவங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். அவங்க நிலைமை என்னன்னு தெரியாது. பட் சூழ்நிலை டக்குன்னு எப்படி மாறுது பாருங்க லைஃப்ல. அந்த மாதிரிலாம் மாறி இருக்குது. அதனால நம்ம ஃபேமிலி துன்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நமக்கு வர பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தூக்கி போட்டு போக வேண்டியதுதான் நம்ம லைஃப்ல. இது ஒரு உதாரணமா இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், அதை ரெக்கார்ட் பண்ணேன். மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படி ஹெல்ப் பண்ணது இல்லாத இதுக்கு கூட இருந்து அடுத்த நாளா அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பல விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணேன். சிம்பிளி கிரேட் சார் அவரு. மகிழ்ச்சி. நாராயணன் சார் எதனா சொல்லணுமா? அது இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அந்த கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை நீங்கள் சந்தித்தது வந்து மகிழ்ச்சி. ஆனால் வந்து அவருடைய அந்த நாள் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப குதூகலமாக கிறிஸ்மஸை கொண்டாடி இருந்தால் கூட அவர் இந்த மாதிரி ஒரு திருப்தி வந்து வந்திருக்காது அவருக்கு. நிச்சயமாக வந்திருக்காது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புங்கிறதுக்கு வந்து சரியான உதாரணம் இந்த சம்பவம். அது எல்லாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது சார். இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்து அது ஒரு முக்கியமான நாளில் வந்து அவங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் இதுதான் சரியான கொண்டாட்டங்கிறது. இதுதான், அதாவது அடுத்தவனுக்கு உதவி செய்யறத மாதிரி ஒரு சரியான கொண்டாட்டம் எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. பட் ஆனால் இது அதாவது ரொம்ப தேவையான நேரம். நீங்கள் வந்து உதவிங்கிறத விட அந்த கிரிட்டிக்கல் ஜங்க்சர், அந்த நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய செயல். அதாவது பண்டிகை அன்னைக்கு அவருக்கும் பண்டிகை, அவருக்கும் வீட்டுல ஒய்ஃப் மட்டும் தனியா இருக்காங்க, விட்டுட்டு போனோம். இது எத்தனை வீட்டுல ஃப்ரீயா விடுவாங்க, எத்தனை வீட்டுல போகணும்னு தோணும். இவருக்கு போய் வெள்ள நாளும் பல பேர் என்ன பண்ணாங்க, நல்ல நாள் வந்து இதுக்கெல்லாம் போறீங்கன்னுவாங்க, நல்ல நாள் வந்து இதுக்கு போகணுமான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுல மனுஷன்னா எப்படியெல்லாம் நாம இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவலான்ற வாய்ப்பு கிடைக்கும் போது உதவுறாங்கன்றதுதான். அதுவும் ரேப்பிடோவில் அந்த 86 வயதானவர் வந்து GH வரைக்கும் போயிருக்காருங்கிறது ஆச்சரியமான சமாச்சாரம். அது எப்படித்தான் போனாருன்னு தெரியல, பாவம். நினைச்சாவே ஒரு மாதிரி இருக்கு நமக்கு. அடுத்து யாராச்சும் பேசுறீங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க சார். சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்வியல வந்து அப்படியே கவிதையாவே வந்து வடிச்சிட்டாரு. அவர் எப்பயுமே கவிஞர் சார். அவரு எப்பயுமே கவிஞர், அழகா எழுதுவாரு கவிதை. ஒண்ணு இல்ல, மதியானம் தூங்காம இருக்கிறதுக்கு இது ஒரு டெக்னிக் சார். இது மதியம் தூங்கல. ஓகே ஓகே, சரிங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சிருக்காங்க. சார் இப்படி ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு. பல விஷயங்கள் அதான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர் கத்துக்க வேண்டியதுதான். எஸ் எஸ். மகிழ்ச்சி. ஆர்வம் சார், எதனா பேசுறீங்களா? இல்ல போட்டோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு பேசுறீங்களா? சார் நான் போட்டோ ரெடி பண்ணிட்டு பேசுறேன் சார். நான் நீங்க இது செல்வகுமார், நான் கொஞ்சம் இதை பேசலாமா வேண்டாமான்னு நான் மதியம் உங்கள்கிட்ட பேசும்போது நான் யோசிக்கல. நான் கொஞ்சம் யோசித்துன்னு வச்சுக்கோங்க. இதை சொன்னா நல்லா இருக்குமான்னு நான் முதல்ல நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி இந்த அழகா போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து போட்டோ எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கு. நாளை நான் வந்து அதை வந்து மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. லதா மேடம் நிறைய பேசிட்டாங்க, டூர் போனதெல்லாம் பத்தி ஏற்கனவே பேசிட்டாங்க முழுசா. அப்புறமா ஒரு ஓவர்வியூ கொடுத்துருங்க. போட்டோ எல்லாம் ஒரு போட்டோ ஒவ்வொன்றிலேயே போட்டு கொடுத்துருங்க. வேற யாருன்னா இருக்கீங்களா? வான்மதி மேடம் வந்திருக்கீங்க, வாங்க, எதனா ஒரு வார்த்தைக்கு பேசுங்க. வான்மதி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நான் எல்லாரையும் நேர்ல பாக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு குரூப்ல வந்தேன். இது நேர்ல பாக்குறது கிடையாது, போட்டோல ரொம்ப நாளா வரல நானு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வந்து சார், உங்களுடைய அந்த கோபத்தை குறைக்கிறது, இந்த அட்டென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது.
நான் ரெகுலரா டைரி எழுதிட்டு இருக்கிறேன். மகிழ்ச்சி. சார் செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி எங்க வீட்ல வந்து எல்லாரும் வந்து இந்த பொங்கல், தீபாவளி, நியூ இயர் எல்லாத்துக்கும் ஒண்ணா சேருவாங்க. நாங்க கூட பிறந்தது மொத்தம் 5 பேரு. அந்த மாதிரி எல்லாரும் சேரும்போது ஜாலியா இருக்கும். ஆனா வந்து என் பொண்ணு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறா. எல்லாமே சூப்பர் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு சூப்பர் இப்ப சூப்பர் வந்து அப்பப்ப அதை போட்டு காட்டுவா. இது 2010, 2011. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த செல்வகுமார் சார் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. மற்றபடி நான் பெருசா ஒன்றும் சாதிக்கல. என்னுடைய 2 கவிதை வந்து ஒரு புக்ல வெளியே வந்திருக்கு. ஓ கண்முனை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதே நன்றி ஒரு சார். சாதனை தானே சார். நன்றி 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 நன்றி. இது கோபால் ரத்ன சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்புறம் மகிழ்ச்சி மேடம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கொஞ்சம் ஆக்டிவா மைம் குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறேன். ஓகே சார். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேடம் நன்றி மேடம். கோபால் ரத்ன சார், உங்க ஃபேமிலி பத்தி நீங்க சொல்லல சார். சார் என்னுடைய மனைவி பெயர் கீதா சார். என்னுடைய என்னுடைய கேக்குது என்னுடைய கேக்குது. என்னுடைய மனைவி பெயர் கீதா. என்னுடைய எல்டர் சன் வந்து டாக்டர் ராஜேஷ் கோபால் ரத்னம். என்னுடைய மருமகளும் ஒரே ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒஹாயோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிளீவ்லேண்ட் கிளினிக்கில் பிரைமரி ஃபிசிஷியனாக இருக்காங்க. ஒரு கிராண்ட் டாட்டர் பேர் வந்து ஸ்ரத்தா. ரொம்ப ஆக்டிவான கேர்ள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே சேர்த்துருக்காங்க. என்னுடைய யங்கர் சன் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவன் ஃப்ரீ லான்ஸில் வீட்டில் இப்போ என்னோட இருக்கான். ஸோ திஸ் இஸ் மை அபவுட் மை ஃபேமிலி சார். சூப்பர் சூப்பர். மெடிக்கல் டாக்டர் அவங்க பேரு சொன்னோம். ஆமாம் சார், அவன் மெடிக்கல் டாக்டர். அவன் வந்து ஜெனரல் மெடிசன். ஜெனரல் மெடிசன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. சந்தோஷம். வாங்க சார் வினயதன் சார் வாங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி. நான் கோபாலத்தின் சாருடைய இது கேட்டேன். அவங்க காயத்ரியுடைய அவங்களுடைய இது கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. காயத்ரியில சரளா மேடத்தோட இது ரொம்ப நான் ஒன்றும் இதை யோசிக்காம இருந்துட்டேன். ஆனா ஃபேஸ்புக்ல எல்லா இதுவும் பதிஞ்சிருக்கேன். மிக்சடு தான் என்னுடைய இதுகளை பார்க்குற போது. நிறைய தளங்கள்ல பேசியிருக்கேன். ஆனா மைண்ட் ஒரு மைண்ட்ல மொத்தம் போன வருஷத்துக்கு முதல் வருஷத்துல பேசுறதை விட இப்ப குறைச்சலா தான் இருந்தது பார்த்தேன். அது தவிர நிறைய இப்போ ஓரளவு படிக்கிறத விட இப்ப கேட்கறது அதிகம் கேட்கிறேன். அதான் இருக்கு. எப்போ உடம்பு படுத்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான். எனக்கு ஒண்ணு மாற்றம் அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து ஒரு மாற்றம் ஒண்ணும் இல்லை. அக்காவுடைய ஒரு பையன் அவங்க இறந்து போயிட்டாரு. அது ஒரு ரொம்ப பெரிய அடியா இருந்தது. மற்றபடி எல்லாம் அப்படியே தான் போகுது. எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஒண்ணு இதுவா தெரியல. எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். நாளையும் நம்ம தொடருவோம் இதை. நாளைக்கு வரவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவாங்க. நம்ம நிறைய பேசலாம். ஒருத்தருக்கும் ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். போட்டோகள் இருக்குன்னா நம்ம ஷேர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வச்சு ஒன்னொன்னா பேசலாம். ரொம்ப நேரமே எடுத்துக்க வேண்டாம். அடுத்தவங்களுக்கும் நேரம் கொடுக்கணும். டைம் வந்து வேணும்னா நம்ம எடுத்துட்டு அடுத்த இதுல அடுத்த வருஷம் நம்ம தொடங்கும் போதுதான் இது தொடரலாம். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் ஏதாச்சும் பேசுறீங்களா? அமுதா மேடம் எதனா சொல்றீங்களா? அமுதா மேடம் இருக்கீங்களா? சிவகுமார் சார், அமுதா மேடம் வாங்க. பிரசன்னா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். டைம் இருக்கா? நான் பேசுறதுக்கு டைம் இருக்கா இல்ல பேசுனத பத்தி சொல்ல? நீங்க ஜஸ்ட் உங்களோட இது வந்து இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே. போட்டோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே. ப்ரோக்ராம் எப்படி ஒரு ஐடியா வந்ததா என்ன பண்ணலான்ட்டு? உண்மையிலேயே வந்து வாங்க மேடம். வணக்கம் சார். பிரசன்னா ஒரு நிமிஷம்மா. சார் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம செல்வகுமார் சாரோட
வீடியோஸ் எல்லாம் ரொம்ப அமக்களமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு அப்படியே நேர்மாறா நம்ம சக்கரபாணி சார் சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு போய் இப்படி ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அப்படியே ஒவ்வொருத்தரும் அடுத்தது நம்ம கோபாலரத்னம் சார் வந்து வீடியோ தயார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நம்ம சரளா அவங்க பத்தி பேசினதும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க காட்டின அந்த திருவக்கரைக்கு நம்ம வினை தீர்த்தான் சார் சொன்ன ஒரு விளக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். நானா இப்படி இருக்கும் அப்படின்னுட்டு நான் நினைக்கல. ஏதோ எல்லாம் ஏதோ சொல்ல போறாங்க அப்படிதான் நினைச்சேன். அது வீடியோல இருந்து தொடங்கி இவ்வளவு அமக்களமா போகும் அப்படின்னு நான் நினைக்கல. ரொம்ப ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல சிறப்பான இந்த மாசத்துல இது நடந்தது, இந்த மாசத்துல இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசத்தோட சொல்றதெல்லாம் பெரிய வியப்பா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி டைரி எழுதுறதும் இல்லை. நம்ம நாராயணமூர்த்தி சார் அதை பத்தி சொல்லும் போது அடுத்த தடவையாவது நம்ம சொல்லுவோம் அப்படின்னாங்க. ஆனா நான் டைரி எழுதுறதே இல்லை, அந்த மாதிரி குறிப்பிட்டு வச்சுக்கிறதும் இல்லை. அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. அது எனக்கு என்னமோ தோணவும் இல்லை. அப்படிதான் இருந்தது எனக்கு. திரும்பி பார்த்து நீங்க சொல்லுங்க ஒரு 10 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட முன்னேற்றத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய முன்னேற்றம் நல்லா இருக்குது. ஆனா உடல்நிலை பின்னேற்றமா இருக்குது. இது 2 தான் அதுல சொல்ல வேண்டியது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். வாழ்த்துகள் சார். மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. அடுத்த அதான் நாளை வந்து நம்ம எல்லாரும் தொடருவோம். இதை தொடரும் போது நீங்க எல்லாம் எல்லாரும் படங்களோ போட்டோவோ வீடியோவோ எடுத்து கலெக்ட் பண்ணினா காமிக்கலாம். மகிழ்ச்சி. ஆக்சுவலா என்னன்னா, வாழ்க்கையில மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்களத சொல்லும் பொழுது ஓகே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்றது. எப்போதுமே ஒரே சந்தோஷம் மட்டும் இருந்தாலுமே வந்து அது போர் அடிச்சிரும். அதனால கொஞ்சம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அதை பாசிட்டிவா எடுத்துக்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது சக்கரபாணி சார் சொல்லும் பொழுது. இன்னொன்னு வந்து நமக்கு நிறைய கடந்து வந்திருப்போம். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அதை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அந்த தைரியமும் வரணும். அது சாரு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரு கஷ்டத்தை இல்லை, பட் இந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் அடுத்தவங்களுக்கும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அதனால எனக்கு அந்த சார் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் ஜென்ரலா டைரி எழுதுற பழக்கம் உண்டு. இப்போ செல்வகுமார் சார் வீடியோவை பார்த்த உடனே இந்த செஷன் போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே நான் அப்படியே ஜனவரி 1லேருந்து ஒரு குவிக்கா ஒரு கிளான்ஸ் போயிட்டு என்னென்னலாம் நான் நோட் பண்ணணும்னு ஒரு ஹிண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கெல்லாம் போட்டோஸ் இருக்கோ நான் அதெல்லாம் அதோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு. உண்மையிலேயே வந்து டைரி நான் கண்டினியூஸா நான் எழுதுற பழக்கம் உண்டு. எல்லா வருஷத்தோடதும் இருக்கும். ஆனா நான் தேடி பார்க்கணும். இந்த வீடியோ அவர் மந்த் வைஸ் போட்டிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சார் சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அந்த மெமரிஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நமக்கு படிக்க முடியாது. ஆனா இந்த போட்டோஸ பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், பழசெல்லாம் தானாவே ஞாபகம் வரும் நம்ம எழுதுறத விட. சோ அது ஒரு சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இது சொன்னது, திருவக்கரை பத்தி சொன்னது, ஆறுமுகம் சார் அந்த மாட்டு கிட்ட ஏன் அந்த பறவை வருதுன்ற விளக்கம் கொடுத்தது, அதெல்லாம் புதிய விஷயங்கள், இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள். சோ இந்த திரும்பி பார்ல கூட இத்தனை விஷயங்கள் நம்ம எம்ஒஎம்ல மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத மறுபடியும் இந்த இயர்-எண்ட்லயும் நீங்க அதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி. அருமை. அதாவது ஒரு இன்றைய நிகழ்ச்சி வந்து தொடக்கம் தான். நம்ம நாளை மறுநாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவோம். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த நேரம் எடுத்து நம்ம ஒரு முறையா காமிக்கும் போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது கண்டிப்பா சார். நிறையவும் காமிக்காத ஒரு லிமிட்டடா இப்ப காமிச்ச மாதிரி பண்ணோம்னா அது அது நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம யோசித்து செய்வோம். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி. நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. ஒரு நல்ல துவக்கமாக இருந்தது. அமுதா மேடம் சொல்ல வரீங்களா? இல்லைங்க சார், நன்றி சொல்லதான்.
நன்றி மேடம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. முதல் பிரசன்டேஷன் செல்வகுமார் சார் ஒரு அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தாரு. அவருக்கு முதல்ல ஒரு நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்ய நாளை தொடர்வோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி.